ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஐ ட்ராக்ட் அ சைபர் கிரிமினல் யூசிங் OSNT டூல்ஸ். அதுதான் இந்த பர்டிகுலர் வீடியோவோட டைட்டில். நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப் தம்ப்நெயில்ல. ஸோ நம்ம ட்ரையாக்மி ரூமை பயன்படுத்தி ஒரு OSNT இன்வெஸ்டிகேஷன் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புது வியூவராக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நேரத்தை கடக்காமல் லெட்ஸ் டைவ் இன். ஸோ ட்ரையாக்மி.காமில் சாக்குரா அப்படின்ற ஒரு ரூம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சாக்குரா ரூம் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். ஸோ இந்த பர்ட்டிகுலர் ரூம் யூஸ் பண்ணி நீங்கள் வெரைட்டி ஆஃப் OSNT டூல்ஸ் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த பர்ட்டிகுலர் ரூமை டெஸ்ட் பண்ணுறதுக்கு, சால்வ் பண்ணுறதுக்கு. அந்த மாரி இது ஒரு பிகினரா நீங்க OSINT ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ்ல நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இதுவுமே உங்களுக்கு இந்த பர்ட்டிகுலர் ரூம் உங்களுக்கு ரொம்ப பயன்படும். உங்களால ஈஸியா கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு சாம்பிள் OSINT இன்வெஸ்டிகேஷன். இப்ப ஜெனரலா வந்து ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னு வைங்களேன், ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ல. அப்போ அங்க இருக்கிற ஃபாரன்சிக் டீம் ஆர் டிடெக்டிவ் டீம் வந்து என்ன பண்ணுவாங்களோ, அந்த மாதிரி தான் நீங்களும் இதுல வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ண போறீங்க. பேசிக்கலி நீங்க வந்து ஒரு பாசிவ் ரெகானசன்ஸ், அதாவது ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் வச்சு இப்போ ஒரு பாசிவ் ரெகானசன்ஸ் பண்ண போறீங்க. என்ன ஆச்சு? எப்படி? அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நெறைய பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதுல இருக்கிற பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்லேருந்து ஃபிளாக்ஸ் இருக்கும். அந்த ஃபிளாக நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா, இந்த ரூம வந்து உங்களால கிளியர் பண்ண முடியும். அது மாரி இன்னொரு விஷயம் இவங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. யூசுவலா ஆல்ரெடி OSNT இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்கல்ல, அதுல உள்ள தலைமை தலைமை ஹெட்டா இருக்கிறவங்க, அதுல அசிஸ்டன்ட்டா அ வொர்க் பண்றவங்க, ஸோ அவங்கள வச்சு தான் இந்த பர்ட்டிகுலர் ரூம் வந்து கிரியேட் பண்ணப்பட்டது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ விச் மீன்ஸ் இது வந்து ஜென்ரலா ஒரு ரியல் வேர்ல்டுல எப்படி இருக்குமோ, அதே மாரி தான் நம்ம வந்து இதுல பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இத கிரியேட் பண்ணது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, OSNT டோஜோ. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் 31,820 பேர் வந்து இத கிளியர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ரூம் கிரியேட் பண்ணி ஐ கெஸ் இது வந்து 2021ல கிரியேட் பண்ணப்பட்டதுன்னு நெனைக்கிறேன். யாஹ் 12 ஏப்ரல் 2021. ஓகேங்களா? இத கிரியேட் பண்ணப்பட்டது வந்து OSNT டோஜோ அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்கள பத்தியும் நீங்க Googleல போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம். OSNTdojo.com அப்படின்னு இருக்கும். ஸோ அதுல போய் பாருங்க. ஸோ இப்போ வந்து இந்த பேக்ரவுண்ட நம்ம முடிச்சுட்டோம் அப்படிங்கிறதுக்காக, லெட்ஸ் கோ அப்படின்னு குடுத்தீங்கன்னா தான் இந்த பர்ட்டிகுலர் டாஸ்க் வந்து சால்வ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து டிப் ஆஃப் டாஸ்க் 2. இதுல பேக்ரவுண்ட் வந்து குடுத்துருக்காங்க. என்ன பேக்ரவுண்ட் அப்டின்னா, OSNT டோஜோங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன். அத வந்து யாரோ வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. ஆர் அவங்களோட ஆர்கனைசேஷன் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. பட் அந்த காம்ப்ரமைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, என்ன காம்ப்ரமைஸ் அப்டின்னா, சைபர் அட்டாக் வந்து நடந்திருக்கு. ஓகேவா? இவங்க வந்து ஒரு விக்டம். OSNT டோஜோங்கிறவங்க. ஸோ இந்த சைபர் அட்டாக்ல என்ன நடந்திருக்குன்னா, எந்த ஒரு மேஜர் டேமேஜும் ஆகல. எந்த ஒரு மெஷினுமே வந்து பாத்தீங்கன்னா, காம்ப்ரமைஸ் ஆகல. ஓகேவா? பட் அந்த அந்த பர்ட்டிகுலர் அ ஆர்கனைசேஷன காம்ப்ரமைஸ் பண்ண ஹேக்கர் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்டின்னா, ஏதோ ஒரு இமேஜ வந்து மட்டும் விட்டுட்டு போயிருக்கான். ஸோ அது வந்து எப்படி யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்டின்னா, ஃபாரன்சிக்ஸ் டீம்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? இப்ப நம்பளோட வேலை என்ன அப்டின்னா, நமக்கு கிடைச்சிருக்க க்ளூவ வச்சு அடுத்தடுத்து நம்ம அந்த டாட்ஸ வந்து கனெக்ட் பண்ணணும். யார் இந்த சைபர் கிரிமினல் அப்படிங்கிறவங்கள வந்து கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து இந்த பர்ட்டிகுலர் ரூமோட டாஸ்க். ஓகேவா? இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. ஸோ எனக்கு வந்து நான் டைரக்ட்டா வந்து நான் கொஸ்டின்ஸ்க்கு போயிடுறேன். என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு. ஸோ வாட் இஸ் த யூசர் நேம் டஸ் த அட்டாக்கர் கோ பை ஹியர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் சொன்னேன்ல, அந்த இமேஜ வந்து விட்டு போன ஹேக்கர் வந்து அந்த இமேஜ் வந்து இங்க குடுத்துருப்பாங்க. ஸோ கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்குல்ல, இத குடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து லோட் ஆயிடும். ஸோ இவன் வந்து யூ பீன் பாண்ட் அப்படின்னு வந்து குடுத்துட்டு போயிருக்கான். எப்பயுமே வந்து ஒரு சைபர் ஹேக்கர் ஒரு பிளாக் ஹேட் ஹேக்கர், எந்த ஹேக்கரா வேணா இருக்கலாம். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட நெட்வொர்க்குள்ளார வந்துட்டு போறாங்கன்னா, ஏதாவது ஒரு பேக் டோரோ, இல்ல ஏதாவது ஒரு என்ன சொல்றது? அம் ஒரு அக்சஸ் பாயிண்ட்ஸ ஏதாவது வந்து விட்டுட்டு போகாமலாம் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு பேக் டோர செட் பண்ணிட்டு தான் அவங்க வந்து போயிருப்பாங்க. பிகாஸ் அப்பதான் அவங்களால வந்து வெளி உலகத்திலருந்து உங்களோட ஆர்கனைசேஷன வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்க நெறைய அந்த மிஸ்டர் ரோபோட் சீரிஸ்லலாம் பார்த்திருப்பீங்க. அவங்க ஆர்கனைசேஷனுக்குள்ளார சோசியல் இன்ஜினியரிங் ஆர் பிசிக்கல் அ அ என்ன சொல்றது?
பிசிக்கல் பென் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அ டைரக்ட்டா சோசியல் இன்ஜினியரிங் மூலியமா உள்ளார போயிட்டு, அவங்களுக்கு தெரியாம ஒரு கெஸ்ட் மாரி போயிட்டு, அதுல ஏதாவது யூஎஸ்பி அ ஆர் ஏதாவது கனெக்ஷன் மூலியமா கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, வெளியிலருந்து அவங்களால வந்து அவங்களோட ஆர்கனைசேஷன யூஸ் பண்ண முடியும். லைக் உங்க ஆர்கனைசேஷன் நெட்வொர்க்க அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாரி தான் இங்க வந்து ஜஸ்ட் அன் இமேஜ் அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் பைனரில இருக்கு. மத்தபடி வேற எந்த ஒரு கீவேர்டுமே நமக்கு இல்ல. ஓகேங்களா? ஸோ இப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த பர்ட்டிகுலர் இமேஜ எடுத்துக்கலாம். ஸோ இந்த இமேஜ் வந்து ரைட் கிளிக் பண்ணி காப்பின்னு குடுத்துக்கலாம். குடுத்துட்டு உங்களோட காலி மெஷின் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இங்க வந்து அட்டாக்கர் பாக்ஸ் வந்து யூஸ் பண்றேன். அ ஸோ இது அதிகமா பயன்படாது. பட் ஜஸ்ட் வந்து இந்த பர்ட்டிகுலர் ரூம சால்வ் பண்றதுக்கு பயன்படும். ஸோ wget மூலியமா இந்த அ சாரி இந்த பர்ட்டிகுலர் இமேஜ நான் சொன்னேன்ல, இந்த பர்ட்டிகுலர் இமேஜ் வந்து இங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இப்படி இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஃபைல் நேம். சாக்குரா பாண்ட் லெட்டர் எஸ்விஜி அப்படின்னு இருக்கு. ஸோ இது என்ன டைப் ஆஃப் ஃபைல்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். இது வந்து ஒரு எஸ்விஜி தான். ஓகேவா? அம் ஜென்ரலா வந்து உங்களுக்கு ஃபைல் டைப் தெரியல, அதுல உள்ள கன்டென்ட் என்ன டைப் அப்படின்னு தெரியலனாலும், நீங்க ஃபைல் ஸ்பேஸ் இந்த எஸ்விஜி பேர் அந்த ஃபைல் நேம் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கு டீட்டெயில்டா வரும். ஸோ இது பெர்ஃபெக்ட்டான எஸ்விஜி ஃபைல் தான். ஓகேவா? வேற என்ன இன்ஃபர்மேஷன் இதுல எடுக்க முடியும்னா, எக்செப்ட் டூல் மூலியமா வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் நமக்கு இங்க கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ எக்செப்ட் டூல் யூஸ் பண்ணி அ நான் பார்க்குறேன். ரொம்ப ஜூம் இன்னா தெரியுதுன்னு நெனைக்கிறேன். ஒரு நிமிஷம். இத எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா? இத நம்ம இங்க மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நான் இங்க எக்ஸிஃப் டூல் பயன்படுத்தி அதில ஏதாவது மெட்டா டேட்டா இருக்கான்னு வந்து பார்க்குறேன், இந்த இமேஜ்ல. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, அ அந்த ஃபைல் நேம், என்ன சைஸு, எப்ப கிரியேட் பண்ணப்பட்டது, மாடிஃபை பண்ணப்பட்டது, அக்சஸ் பண்ணப்பட்டதுன்னு இருக்கு. அதோட பெர்மிஷன்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன டைப் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு டாக் நேம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸ்போர்ட் ஃபைல் நேம் அப்படின்னு இருக்கா? இப்ப இந்த எக்ஸ்போர்ட் ஃபைல் நேம் அப்படின்னா, அ எந்த பர்ட்டிகுலர் டைரக்டரிலருந்து இந்த ஃபைல் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு என்ன சொல்றது? நான் வந்து ஒரு இமேஜ் கிரியேட் பண்றேன் அப்படின்னா, அ ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர்லேருந்து இந்த பர்ட்டிகுலர் இமேஜ் வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். அது இங்க வந்து டெஸ்க்டாப்ல வந்து சேவ் ஆயிடும். ஓகேவா? இங்க வந்து இருக்கிறது ஹோம் பக்கத்துல இருக்கிறது வந்து அந்த பர்ட்டிகுலர் யூசர் நேம். அது பிசி நேமா இருக்கலாம். இல்ல அந்த பர்ட்டிகுலர் யூசர் நேமா கூட இருக்கலாம். ஓகேவா? அது மாரி டெஸ்க்டாப்ன்னு இருக்கு. இதுதான் வந்து அந்த நம்ம சேவ் பண்ணப்பட்ட ஃபைல். ஓகேவா? மத்தபடி வேற எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. இப்போ எக்ஸிஃப் டூல் நம்ம பயன்படுத்தி பார்த்தோம்ல. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் யூசர் நேம்ன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. பட் இத காப்பி பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். இதான்னு. இதுவே வந்து வேற இப்போ எக்ஸெப்ட் டூல் பயன்படுத்தி மெட்டா டேட்டா பார்த்தீங்க. இதுவே வந்து நான் அ இன்னொரு ஸ்ட்ரிங்ஸ்ன்னு ஒரு டூல் இருக்கு. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங்ஸ் டூல் பயன்படுத்தியுமே வந்து இதுல ஏதாவது என்ன சொல்றது? வேற ஏதாவது கீவேர்ட்ஸ் இருக்கா அப்படின்னும் நீங்க பார்க்கலாம். ஸ்ட்ரிங்ஸுமே வந்து உங்களுக்கு அந்த இமேஜுக்குள்ளார ஏதாவது கேரக்டர்ஸ் ஹிட்டன் இருந்தாலும் எடுத்து காமிக்கும். ஸோ டூல் பயன்படுத்தி பாருங்க. ஸோ இது ஏன் வந்து எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்ல இருக்குன்னா, எப்பயுமே வந்து எஸ்விஜி ஃபைல் வந்து எக்ஸ்எம்எல் டேட்டாஸ்ல தான் இருக்கும். ஈவன் நீங்க ஃபைல் அப்லோட் பென் டெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, எஸ்விஜி ஃபைல்ல எக்ஸ்எக்சிபிஎலோட வந்து வச்சு அனுப்புவீங்க. உங்களால வந்து லோக்கல் ஃபைல் இன்க்ளூஷன் இல்ல வேற ஏதாவது எக்ஸ்எக்சி வந்து உங்களால அச்சீவ் பண்ண முடியும் ஆக்சுவலி. அம் எக்ஸ்டர்னல் டிடிடி மூலியமா வந்து உங்களால எக்ஸ்எக்சி அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதேதான் இது. அது மாரி இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து இன்ஸ்கேப்ல வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்கேப் சாஃப்ட்வேர். ஸோ இன்ஸ்கேப்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ இது வந்து நீங்க ஜென்ரலா அம் அ என்ன சொல்றது? விண்டோஸ்ல வந்து பெயிண்ட் யூஸ் பண்ணுவீங்கல்ல, அதே மாரி இன்ஸ்கேப்ங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூலு. இது மூலியமா நீங்க இமேஜ கிரியேட் பண்ணலாம். பேனர்ஸு எல்லாமே நீங்க வந்து பயன்படுத்தலாம். இது வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீ. ஸோ அதான் இங்க குடுத்துருப்பாங்க. ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் வெக்டார் பேசிக்கலி இது வந்து ஒரு லினக்ஸ், ஈவன் விண்டோஸ், மேக் ஓஎஸ் எல்லாத்துக்குமே நீங்க பயன்படுத்தலாம். முழுக்க முழுக்க ஃப்ரீ. எந்த ஒரு லைசென்ஸ் எதுவுமே தேவையில்ல. ஓகேவா? ஸோ பேக் டூ த சேலஞ்ச். ஸோ நமக்கு இன்ஸ்கேப் ன்னு இருக்கு. மத்தபடி இங்க வேற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இல்ல. எல்லாமே ஒரு பைனரீஸ் மாரி தான் இருக்கு. எக்ஸ் தேவையான யூசர் நேம் வந்து கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இந்த மெஷின் தேவையில்ல. க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.
இந்த யூசர் நேம் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்கல்ல, அத மட்டும் நீங்க ஒரு நோட் பேட்ல வந்து எடுத்து வச்சுக்கோங்க வேணும்னா. இல்லன்னா நீங்க அப்படியே நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்போ எனக்கு கிடைச்ச யூசர் நேம வச்சு நான் ஜஸ்ட் Googleல சர்ச் பண்றேன். அடுத்து ரெகானசன்ஸ்ல போய்க்கலாம். இதுலயும் பேக்கிரவுண்ட் வந்து குடுத்திருப்பாங்க. நீங்க டைம் இருந்தா படிச்சு பாருங்க. ஸோ நான் டைரக்ட்டா வந்து அ Q&Aக்கு போயிடுறேன். ஸோ வாட் இஸ் த ஃபுல் இமெயில் அட்ரஸ் யூஸ்ட் பை தி அட்டாக்கர்? வாட் இஸ் தி அட்டாக்கர் ஃபுல் ரியல் நேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இப்ப வந்து யூசர் நேம் இருக்கு. இந்த யூசர் நேம் வச்சு வேற ஏதாவது சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் கூட லிங்க் ஆகுதா அப்படின்னு வந்து பார்க்கணும். இதுல வந்து என்ன ஒரு காமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூம் பேரே வந்து சாக்குரா. அது மாரி நமக்கு கிடைச்ச யூசர் நேமே வந்து சாக்குரா தான். சாக்குராங்கிறது நருட்டோல வர ஒரு கேரக்டர். பட் வந்து ம் நடுவுல இப்போ ப்ளூ சட்டை அண்ணன் ஒரு வீடியோ போட்டிருந்தாருல, மெய்யழகன் மூவி ரிவ்யூல. படம் பேரு லியோ. லியோ வந்து ஆக்சுவலி ரோஸ்ட் பண்ணியிருப்பாரு லியோ மூவிய. படம் பேரு லியோ. விஜய் தான் வந்து லியோ அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் "நீ தான் லியோவா? நீ தான் லியோவா?" அப்படின்னு கேட்பாங்க. அதே மாரி தான் இந்த பர்ட்டிகுலர் சேலஞ்சுமே இருக்கு. ரூம் பேரும் சாக்குரா. கல்ப்ரிட் சாக்குரான்னு நமக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ அதுதான். இப்போ நான் வந்து இங்க சாக்குரான்னு வந்து Googleல சர்ச் பண்ணியிருந்தேன். சர்ச் பண்ணதுல வந்து எனக்கு சில அக்கவுண்ட்ஸ்லாம் வந்து கிடைச்சது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு GitHub அக்கவுண்ட் கிடைச்சது. Twitter அக்கவுண்ட். இதுவுமே வந்து ஒரு GitHub அக்கவுண்ட் தான். PGP, GPG கீஸ்லாம் இருக்கு. மத்தபடி ரைட் அப்ஸ் எல்லாமே வரும். நீங்க என்ன சொல்றது? நீங்க அதெல்லாம் வந்து தவிர்த்துக்கோங்க. ரைட் அப்ஸ்லாம். இங்க ஒரு Instagram அக்கவுண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. LinkedInல வந்து சில நேம்ஸ்லாம் வந்து சர்ச் ஆயிருக்கு. Redditலயும் வந்து ஒரு அக்கவுண்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு கிடைச்ச யூசர் நேம் வச்சு சில இமெயில் அக்கவுண்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்க போறோம். அதுல வந்து இமெயில் அட்ரஸ் அண்ட் ஃபுல் நேம் வந்து மேட்ச் ஆகுதா? அவங்களோட ரியல் நேம வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இப்போ GitHub ஓப்பன் பண்ணிக்கலாம். GitHubல வந்து யூசர் நேம் ஓகே. இதுல வந்து ஹைக்கூ அப்படின்னு இருக்கு. மத்தபடி வேற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இதுல இல்ல. ட்விட்டருக்கு போயிடலாம். ட்விட்டர்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயுமே வந்து ஹைக்கூ அப்படின்னு இருக்கு. அதுதான் அவங்க ஃபுல் நேமான்னு எனக்கு தெரியும். ஓகேவா? அடுத்து வந்து இதுவும் GitHub. ஸோ இது பிஜிபிக்கு உள்ளது. அது அப்படியே இருக்கட்டும். அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு நேம் இருக்கு. ஹைக்கூ ஏபின்னு இருக்கு. இது அவங்களோட அக்கவுண்ட்டான்னு தெரியல. வேற எதுலயா டேக் ஆயிருக்காங்களான்னு தெரியல. ஸோ இது இப்படியே இருக்கட்டும். ஆம், லிங்க்டின்ல வந்து சில அக்கவுண்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இவங்க தான் வந்து அட்டாக்கர் அப்படின்னு நம்மளால எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம குடுத்த யூசர் நேமும் இவங்களோட ட்விட்டர் ஹேண்டலும் வந்து மேட்ச் ஆகுது. ஸோ இதுதான் அவங்களோட இமேஜ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் வேற எந்த ஒரு இதுலயுமே வந்து அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் வந்து இல்ல. மேபி இது வந்து ஒரு ஏஐ ஜெனரேட்டட் இமேஜா கூட இருக்கலாம். நாட் ஷூர். பிகாஸ் அட்டாக்கர் வந்து எப்பயுமே அவங்களோட ரியல் ஃபேஸ வந்து வைக்க மாட்டாங்க ப்ரொஃபைல் பிக்சரா. ஆனா ரெட்டிட்லயுமே வந்து எந்த ஒரு ப்ரொஃபைல் பிக்சரும் இல்ல. எந்த ஒரு போஸ்ட்டுமே இல்ல. ஓகேங்களா? ஹேஸ் நாட் போஸ்டட் அப்படின்னு தான் இருக்கு. கமெண்ட்ஸ் ஏதாவது குடுத்துருக்காங்களா? அதுவும் கிடையாது. ஓகேவா? ஸோ ரெட்டிட் நமக்கு எதுவும் தேவைப்படாது. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்ல. பட் அங்க ரெட்டிட்ல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்து பார்த்தீங்களா? நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு பயன்பட வாய்ப்பு இருக்கு. ரெடிட்ல வந்து கேக் டேன்னு இருக்கா? ஸோ இது வந்து அந்த அட்டாக்கரோட டேட் ஆஃப் பர்த். ஏப்ரல் 13, 2021. மேபி அது ஃபேக்கா கூட இருக்கலாம். பட் ஸ்டில் அது வந்து இந்த இன்ஃபர்மேஷன் இந்த சின்ன சின்ன பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயன்பட வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஏப்ரல் 13, 2021. பட் அந்த ஏப்ரல் 13, 2021 வந்து எது கூட மேட்ச் ஆகுதுன்னா, இந்த ரூம் கிரியேட் பண்ணாங்கன்னு சொன்னேன்ல. இந்த இது கூட வந்து மேட்ச் ஆகுது. ஓ! இது ஏப்ரல் 12 அது ஏப்ரல் 13. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இமெயில் அட்ரஸ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஃபுல் நேம் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுல எதுலயாவது இமெயில் அட்ரஸ் இருக்கான்னு பார்க்கலாம். இல்ல இந்த Twitterல வந்து ஏதாவது போஸ்ட் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் ட்வீட் வந்து இதான் போட்டிருக்காங்க. "சில்லி மீ, ஐ ஃபர்காட் டூ இன்ட்ரோடியூஸ் மைசெல்ஃப். ஹை தேர், ஐ அம் ஏகோ ஏபி" அப்படின்னு இருக்கு. ஹைக்கூ ஏபி சாரி என்னோட ப்ரொனன்சியேஷன் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஸோ ஹைக்கூ அபின்னு இருக்கு. அது மாரி Instagram ஹேண்டில்லயுமே வந்து இந்த நேம் தான் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் டைட்டில் கார்ட்லயும். ஸோ இதுதான் இருக்கு. மேபி இதுதான் அவங்களோட ஃபுல் நேமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஈவன் அந்த கிட்டப்லயும் ஹைக்கூன்னு இருக்கு. ஆனா எபின்னு இல்ல. ஸோ இந்த யூசர் நேம் வச்சு LinkedInல நம்மளால இது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இதுல போயிட்டு எப்பயுமே வந்து நம்மளோட ப்ரொஃபைல் வந்து முடியும்போது இப்படி தானே இருக்கும். ஆம், ஓகே பேஜ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்ன்னு வருது.
மேபி வந்து என்னோட ப்ரொஃபைல விசிட் பண்ணிட்டு, என்னோட நேமுக்கு பதிலா அவங்க யூசர் நேம குடுத்து பார்க்குறேன். அதுல மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். இதுல போயிட்டு வியூ ப்ரொஃபைல்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க உங்களோட நேமோட இங்க கம்ப்ளீட் ஆகுதா? இங்க அவங்களோட நேம நான் குடுத்து பார்க்குறேன். வேற ஏதாவது அக்கவுண்ட்ஸ் இருந்தா இங்க வரும். அவங்க நேம்ல. ஓகே 404 மேபி அந்த அக்கவுண்ட் அவங்க ரிமூவ் பண்ணியிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போதைக்கு நான் கன்ஃபார்ம் பண்ண வரைக்கும், ஆம் அவங்களோட ட்விட்டர்ல ஹைக்கூ ஏபின்னு குடுத்துருக்காங்க. உங்க இன்ஸ்டாகிராம் ஹேண்டல்லயும் அந்த மாரி இருக்கு. கிட்டப்லயுமே வந்து ஹைக்கூ அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நான் யூசர் நேமா நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரையாக்மேல போயிட்டு ஃபுல் நேம்னு இருக்குல்ல, அந்த இடத்துல போயிட்டு சப்மிட் பண்ணி பாருங்க கரெக்ட்டான்னு. ஓகே இதுதான் கரெக்ட்டான ஆன்சர். ஸோ அவங்களோட யூசர் நேம் கண்டுபிடிச்சுட்டோம். ஃபுல் நேம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து இமெயில் அட்ரஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு ஏதோ ஒரு பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு ஜிபிஜி கீஸ் ஓகே பிஜிபி கீஸ் இருந்துச்சு. ஸோ பப்ளிக் கீன்னு இருக்கு. அது அது உள்ளார போய் பார்க்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பப்ளிக் கீ மாரி இருக்கு. இது ஒரு ஹாஷ் ஃபார்மேட்ல இருக்கு. ஹியூமன் ரீடபிள்ல இல்ல. ஸோ இத காப்பி பண்ணிக்கிட்டு, இன்டர்நெட்ல சில டூல்ஸ் எல்லாம் இருக்கும். ஜிபிஜி, பிஜிபி கீஸ்ன்னு இருக்கும். சாரி ஜிபிஜி, பிஜிபி டிகோடர் இருக்கும். அதுல போயிட்டு இத டிகோட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இத காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிடைச்சத டிகோடுன்னு குடுங்க. ஸோ இத டிகோட்ன்னு குடுத்தீங்கன்னா, அது டிகோட் பண்ண முடிஞ்சா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுத்து காமிக்கும். இது என்ன டைப் ஆஃப் அல்காரிதம் ஆர்எஸ்ஏ, இது எப்ப கிரியேட் பண்ணப்பட்டது? ஜனவரி 23, 2021. அப்புறம் யூசர் ஐடிங்கிற இடத்துல வந்து நமக்கு அவங்களோட இமெயில் ஐடி வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அவங்களோட இமெயில் அட்ரஸ். ஸோ இப்போ நான் ஒரு நோட்பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நமக்கு பயன்படும். ஓகேவா? யூசர் ஐடி நான் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அ அவங்களோட கேக் டேன்னு போட்டிருந்தாங்கல்ல. கேக் டேல வந்து ஏப்ரல் 13, 2021. அப்புறம் வந்து அவங்களோட இமெயில் அட்ரஸ் பிகாஸ் ஏன் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நோட் பண்ணி வைக்கிறேன்னா, மறுபடியும் வந்து இதே இன்ஃபர்மேஷன் மூலியமா நம்பளால ஏதாவது தேட முடியுமான்னு பார்க்கணும். அட்டாக்கர் ஃபுல் நேம், ஃபுல் ரியல் நேம் வந்து ஹைக்கூ ஏபின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் இதுவரைக்கும் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு இப்போ வந்து ஒரு இமெயில் அட்ரஸ் கிடைச்சதுனால, நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, இந்த நம்ம ஒரு வெப்சைட் இதுக்கு முன்னாடி சொன்னோம். ஹேவ் ஐ பீன் கான் அப்படின்னு இருக்குல்ல. இதுல போயிட்டு இந்த பர்ட்டிகுலர் இமெயில் அட்ரஸ் வந்து எதுலயாவது காம்ப்ரமைஸ் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். அப்படி காம்ப்ரமைஸ் ஆயிருந்தது அப்படின்னா, நம்பளால என்ன சொல்றது? அந்த வெப்சைட்ல அவங்க அக்கவுண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ டார்க் வெப்ல போயிட்டு உங்களால அவங்களோட பாஸ்வேர்ட்ஸ் ஏதாவது எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். இந்த புரோட்டான் இமெயிலோட பாஸ்வேர்டு, இல்ல அந்த அக்கவுண்ட்ல அவங்க வச்சிருக்க பாஸ்வேர்ட். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரே பாஸ்வேர்ட எல்லா சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸுக்குமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி எப்பயுமே பயன்படுத்தாதீங்க. நீங்க வந்து எப்பயுமே 2 இமெயில் ஐடி வந்து வச்சிருக்கணும். ஒரு இமெயில் ஐடி வந்து எதுக்கு அப்டின்னா, உங்களோட ஃப்ரண்ட் ஃபேசிங் இன்டர்நெட்ல நீங்க என்னென்ன போஸ்ட் பண்றீங்க, என்னென்ன சோசியல் மீடியா அக்கவுண்ட் வச்சிருக்கீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு தனி இமெயில் ஐடியும், உங்களோட பெர்சனலுக்குன்னு ஒரு தனி இமெயில் ஐடியும் வச்சுக்கணும். பெர்சனல் வந்து எதுக்குன்னா, உங்களோட பெர்சனல் ஒர்க், உங்களோட பிசினஸ், உங்களோட ஆஃபீஸ் ஒர்க்கு, இல்ல நீங்க வேலை தேடுறீங்க அப்டின்னா, அதுக்கு ஒரு இமெயில் ஐடி. அப்படி வச்சுக்கிட்டா மட்டும் தான் அது ஒரு டிஃபெண்டிங் பர்ப்பஸ்க்கு வந்து பயன்படுத்தும். அது மாரி எல்லாத்துலயும் நீங்க வந்து 2FA, MFA என்னென்ன செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி ஈவன் உங்களோட யூசர் நேம் கூட பாஸ்வேர்ட் வந்து பிரீச் ஆனாலுமே, உங்களோட MFA இல்லாம எந்த ஒரு அட்டாக்கர்னாலயும் உள்ளார போ முடியாது. ஓகேவா? ஸோ இங்க வந்து நான் சாக்குராவோட நான் புரோட்டான் இமெயில வந்து சர்ச் பண்ணும்போது, எந்த ஒரு அக்கவுண்ட்டுமே வந்து இவங்க வந்து கிரியேட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. லைக் இந்த இமெயில் ஐடி வச்சு எந்த ஒரு அக்கவுண்டும் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் எதுவுமே அங்கே பிரீச் ஆகல அப்படின்னு காமிக்குது. ஓகேவா? ஈவன் நீங்க இதையே வந்து நீங்க Google சர்ச்சுமே பண்ணி பார்க்கலாம். சம்டைம் எதுலயாவது மேட்ச் ஆகும். மேபி ரைட் அப்ஸ்லயுமே வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். ஸோ இது வந்து ஃபைண்ட் யுவர் புரோட்டான் அக்கவுண்ட் யூசர் நேம் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ ரைட் அப்ஸ்லாம் வரும். எப்பயுமே நீங்க ரைட் அப்ஸ்ல போய் விழுந்துறாதீங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த பர்ட்டிகுலர் ரூம நீங்களே சால்வ் பண்ணுங்க. முடியாத அளவுக்கு என்னோட வீடியோ பாருங்க. இல்ல Googleல இருக்க ரைட் அப்ஸ போய் பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த சேலஞ்ச் நம்ம முடிச்சுட்டோம் ரெகானசன்ஸ். இப்போ ரெகானசன்ஸ்ல இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அடுத்தது அன்வில்ன்னு இருக்குல்ல. அது உள்ளார போலாம். டைரக்ட்டா Q&Aக்கு போயிடலாம். ஸோ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, வாட் கிரிப்டோ கரன்சி டஸ் தி அட்டாக்கர் ஓன் கிரிப்டோ கரன்சி வாலெட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அட்டாக்கர் வந்து என்ன கிரிப்டோ கரன்சி பயன்படுத்துறாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஆம், அவர் வந்து எதுலயுமே வந்து குறிப்பிடல. லைக்
இதுலயுமே வந்து ட்விட்டர்லயுமே எந்த ஒரு போஸ்ட்லயும் அந்த கிரிப்டோ கரன்சி பத்தி எதுவுமே இல்ல. வேற ஏதாவது ஓல்டு போஸ்ட்ல இருக்கான்னு பார்ப்போம். இல்ல இமேஜஸ் மட்டும் தான் இருக்கு. மத்தபடி எந்த ஒரு கிரிப்டோ கரன்சி பத்தியும் அவங்க போடல. ஆம், கிட் அ இன்ஸ்டாகிராம்லயுமே வந்து ரேண்டமான பிக்சர்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா ஜஸ்ட் லாகின் பண்ணி போகணும். பட் நமக்கு தேவையில்ல. இன்ஸ்டாகிராம் இது. இதுவும் தேவையில்ல. க்ளோஸ் பண்ணிக்கலாம். பிஜிபி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்டிவான அக்கவுண்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுல GitHub இருக்குல்ல. GitHubல வந்து நெறைய ரெபாசிட்டரீஸ் இருந்துச்சு. இதுல என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குன்னு பார்ப்போம். சிபியூ மைனர், மல்டி மேபி இதெல்லாம் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூலா இருக்கலாம். அவங்க ஒரு கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ற ஒரு நபரா இருக்கலாம். ஆர் பிட்காயின் வச்சிருக்க நபரா இருக்கலாம். ஸோ பிட்காயின்னா என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நெனைக்கிறேன். ஒரு என்ன சொல்றது? ஒரு அ பிட்காயின் எப்படி கிரியேட் பண்ண முடியும் அப்டின்னா, மைனிங் மூலியமா தான் பண்ண முடியும். எப்படி மைன் பண்ணுவாங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து நெறைய லைக் NVIDIA கார்ட்ஸ் இதெல்லாம் வேணும். பல்க்கான ஒரு செட்டப் வேணும். ஹார்ட்வேர் செட்டப் ஈவன் அது வந்து ஒரு சாஃப்ட்வேரால கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு பிட்காயினா இருக்கும். ஓகேவா? ஒரு பிட்காயினோட பிரைஸ் எவ்வளோன்னு பாருங்க. 1 பிட்காயின் டூ INR அப்படின்னு குடுத்து பாருங்க. குடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பிட்காயினோட பிரைஸ் இவ்ளோ. இன்னைக்கு ரேட்டுக்கு. ஓகேவா? ஸோ இதுல நெறைய இது இருக்கு. பிஜிபி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பிட்காயின் இது வந்து சாஃப்ட்வேரா என்னன்னு தெரியல. இங்க பார்த்தீங்கன்னா ETHன்னு ஒண்ணு இருக்கும். இந்த ரெபாசிட்டரி போய் பாருங்க. இதுல வந்து மைனிங் ஸ்கிரிப்ட்ன்னு இருக்கு. மைனிங் ஸ்கிரிப்ட்ல போய் பாருங்க. இது எப்போ அப்டேட் பண்ணப்பட்டதுன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் இங்க வந்து ஸ்டெரியம் வாலெட் அப்படின்னு இருக்கு. ETH அப்படின்னா என்னதுன்னா, இத்திரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ETHன்னு கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. இத்திரியம். மேபி இந்த பர்ட்டிகுலர் கிரிப்டோ கரன்சிய தான் அவர் வந்து பயன்படுத்துறாரா என்னன்னு தெரியல. ஸோ ஈத்தீரியம் பத்தி இங்க தெளிவா குடுத்துருக்காங்க. ஸோ இந்த நேம காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணுங்க. என்ன கிரிப்டோ கரன்சி அப்படின்னு. இதான் கரெக்ட்டுன்னா? ஓகே இதான் கரெக்ட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அட்டாக்கரோட கிரிப்டோ கரன்சி வாலெட் அட்ரஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து எங்கேயுமே வந்து வாலெட் அட்ரஸ் வந்து இல்ல. ஸோ அது ஒரு ஹேஷ்டு வேல்யூவா இருக்கும். பட் எப்பயுமே வந்து ஒரு டெவலப்பரோ இல்ல ஒரு GitHub யூசரோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு எடிட்டிங் ஆர் மாடிஃபிகேஷன் பண்ணும்போது, எல்லாமே வந்து எங்க வந்து சேவ் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமிட் ஹிஸ்டரியில வந்து இருக்கும். ஈவன் நானுமே வந்து நெறைய பென் டெஸ்ட் பண்ணும்போது, டெவலப்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய டெஸ்ட் கிரெடென்ஷியல்ஸ் இல்ல ஸ்டேஜிங் என்விரான்மென்ட் கிரெடென்ஷியல்ஸ வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, GitHub ரெபாசிட்டரில சேவ் பண்ணியிருப்பாங்க. லேட்டர் ஆஃப் பீரியட்ல வந்து அத ரிமூவ் பண்றதுக்கு கமிட் ஹிஸ்டரியில இருக்கும். அத ரிமூவ் பண்ணாம வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து ஹிஸ்டரியில போய் பாருங்க. ஹிஸ்டரியில போய் பார்த்தீங்கன்னா 2 கமிட் ஹிஸ்டரி இருக்கும். ஒண்ணு வந்து அப்டேட் மைனிங் ஸ்கிரிப்ட், ஒண்ணு வந்து கிரியேட் மைனிங் ஸ்கிரிப்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ 2த்துலயும் போய் பார்க்கலாம். கிரியேட் மைனிங் ஸ்கிரிப்ட்ல இங்க பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் மாரி இருக்கா? இதான் வந்து ஹாஷ் வேல்யூ. இது வந்து அவங்களோட யூசர் நேம், இது வந்து அவங்களோட பாஸ்வேர்ட், அப்புறம் ethermine டாட் ஓஆர்ஜி அப்படிங்கன்னு இருக்கு. அதோட போர்ட் நம்பர் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் கிரிப்டோ கரன்சி அட்ரஸ்ன்னு நெனைக்கிறேன். ஸோ இதுல போயிட்டு கிரிப்டோ வாலெட் அட்ரஸ குடுங்க. கரெக்ட் தான். ஸோ இப்ப நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னா, கிரிப்டோ கரன்சி வந்து ஈத்தீரியம், அப்புறம் வந்து கிரிப்டோ கரன்சி அட்ரஸ் 2த்தையும் போட்டு வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா, வாட் மைனிங் பூல் டிட் த அட்டாக்கர் ரிசீவ் பேமெண்ட்ஸ் ஃப்ரம் ஜான்வரி 23, 2021 அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி வந்து கிரிப்டோ கரன்சி வாலெட் அட்ரஸ் இருக்கிறதுனால, இத வச்சு என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணாங்கன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, ஈத்தர்ஸ்கேன் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு. etherscan.io அப்படின்னு குடுத்துக்கோங்க. ஸோ இதுல உங்களுக்கு கிடைச்சிருக்க அந்த ஹாஷ் வேல்யூவ போட்டு சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ ஹாஷ் வேல்யூ இஸ் நத்திங் பட் இந்த கிரிப்டோ கரன்சி வாலெட் அட்ரஸ். ஸோ இதுல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என்னென்ன டிரான்சாக்ஷன் இன்டர்னலா டிரான்சாக்ஷன் என்ன பண்ணிருக்காரு, இல்ல வெளியில என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணிருக்காரு, எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இங்க கிடைக்கும். இங்க வந்து 2 விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு வந்து இன் அண்ட் அவுட்ன்னு இருக்கு. இன்னுன்னா ரிசீவிங். ஸோ இந்த பர்ட்டிகுலர் வாலெட் அட்ரஸ்க்கு யாரு மணி அனுப்பிச்சிருக்காங்கன்னு இருக்கும். அவுட்ன்னா இவரு வந்து எந்த அக்கவுண்ட்க்கு வந்து மணி அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு இருக்கும். அதே மாரி இவரு யூஸ் பண்ண அ வாலெட் சாரி இவரு யூஸ் பண்ண கரன்சிஸ் ஆர் மைனிங் பூல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈத்தர் மைன்னு இருக்கு. அப்புறம் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ வியூ ஆல் டிரான்சாக்ஷன் போய் பார்க்கலாம். ஸோ இங்க டெத்தர் மைன்னு இருக்கா?
ஸோ இது வந்து டூ ஃப்ரம் அண்ட் டூன்னு இருக்கு. ஸோ ஈத்தர் மைன்ல வந்து அனுப்பிச்சிருக்காரு, வாங்கியிருக்காரு. அப்புறம் டெத்தர்ல வந்து அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க போயிட்டு வாட் மைன் போல்னு கேட்குறாங்களே, இதுல ஜனவரி 23, 2021 கேட்டிருக்காங்க. இதுல போயிட்டு இங்க பார்த்தீங்கன்னா, 2021 ஜனவரி தானே. ஆ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஜனவரி 1, 23, 2021. ஸோ அவங்க வந்து ஈத்தர் மைன் வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்னு இருக்கு. ஈத்தர் மைன் அப்படின்னு குடுங்க. சப்மிட் குடுங்க. ஸோ வாட் அதர் கிரிப்டோ கரன்சி டிட் அட்டாக் எக்ஸ்சேஞ்ச் வித் யூசிங் தேர் கிரிப்டோ கரன்சி வாலெட்ன்னு இருக்கு. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும். இங்க வந்து என்ன பயன்படுத்துறாங்கன்னா, டெத்தர் அப்படிங்கிற கிரிப்டோ கரன்சி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, அவுட்டுக்கு. விச் மீன்ஸ் அவங்க அக்கவுண்ட்டுக்கு வந்து வேற அக்கவுண்ட்டுக்கு. ஸோ டெத்தர் நீங்க குடுத்து பார்ப்போம். ஸோ இந்த மாரி கிரிப்டோ கரன்சி இத வந்து நம்மளால அந்த அளவுக்கு ஈஸியா ட்ராக் பண்ண முடியாது. எப்பயுமே ஹேக்கர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சோசியல் மீடியா அக்கவுண்ட்ட ஹேக் பண்ணிட்டாங்க அப்டின்னா, நானுமே பார்த்துருக்கேன். லைக் நெறைய நியூஸ்ல நீங்களும் பார்த்துருப்பீங்க. அம் யாராவது ஒரு பெரிய பிக் ஷாட்டோட ட்விட்டர் அக்கவுண்ட் ஏதாவது ஹேக் பண்ணப்படுது அப்டின்னா, அதுல வந்து ஒரு ஃபேக்கான போஸ்ட் வந்து போடுவாங்க. அந்த ஃபேக்கான போஸ்ட்ல வந்து இந்த மாரி நான் வந்து ஏதோ ஒரு சேரிட்டிக்கு எதுக்காவது காசு வாங்குறேன். இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்றதுக்காக காசு வாங்குறோம்னா, அவங்களோட பிட்காயின் வாலெட் அட்ரஸ் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாரி வாலெட் அட்ரஸ குடுத்துட்டு, கிரிப்டோ கரன்சியா வந்து வாங்கிப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்குமே வந்து நான் டைரக்ட்டா Q&Aக்கு போயிடுறேன். ஸோ வாட் இஸ் தி அட்டாக்கர் கரண்ட் ட்விட்டர் ஹேண்டில்ன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆல்ரெடி ட்விட்டர் வந்து நமக்கு தெரியும். இதுதான் வந்து அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில். ஸோ காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாட் இஸ் தி யூஆர்எல் ஃபார் லொகேஷன் வேர் அட்டாக்கர் சேவ்ட் தேர் வைஃபை எஸ்எஸ்டிஸ் அண்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த யூஆர்எல்ல வந்து அட்டாக்கர் வந்து அவங்களோட வைஃபை அப்புறம் பாஸ்வேர்டை வந்து சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கிட்டப்ல நமக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மீன்ஸ் நமக்கு பிஜிபி கிடைச்சது. அப்புறம் இந்த இடிஹெச் ஈத்தரியம் இன்ஃபர்மேஷன் அவங்களோட பண்ண கிரிப்டோ கரன்சி டிரான்சாக்ஷன் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைச்சது. ஐஓன்னு இருக்கு. இதுல ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். டெஸ்ட் அலோ வேர்ல்டுன்னு இருக்கு. இதுல ஏதாவது சோர்ஸ் கோட்ல கிரெடென்ஷியல்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இது ஒரு ஜஸ்ட் அலோ வேர்ல்டு ஜாவா ஃபைல். டெஸ்ட்லயுமே வந்து எந்த ஒரு ஹார்ட் கோடட் கிரெடென்ஷியல்ஸும் இல்ல. ஓகேவா? இப்ப ட்விட்டருக்கு போங்க. அவங்க போட்டிருக்க போஸ்ட்லேருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆ நார்மல் இமேஜஸ் மாரி தான் தெரியுது. ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ரெகுலர் வைஃபை அண்ட் பாஸ்வேர்ட்ஸ்ன்னு போட்டு இங்க ஒரு ஹேஷ் வேல்யூ வந்து குடுத்துருக்காங்க. அந்த மாரி இன்னொரு இமேஜுமே வந்து குடுத்துருக்காங்க. இந்த டைம் ஸ்டாம்ப தான் நீங்க நோட் பண்ணணும். ஒண்ணு வந்து ஜனவரி 24, 2021, அக்டோபர் 15, 2022. ஸோ இதுல லேட்டஸ்ட் போஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, 2022 தான். ஸோ இதோடைய ஹேஷ் ஃபைல வந்து எடுத்துக்கலாம். இத எடுத்துக்கிட்டு பட் இதுக்கான க்ளூ எங்க குடுத்துருக்காங்கன்னா, பழைய ட்விட்டர் போஸ்ட்ல வந்து குடுத்துருக்காங்க. என்ன குடுத்துருக்காங்கன்னா, "நாட் டூ கன்சர்ன் அபௌட் சம்மோன் எல்ஸ் ஃபைண்டிங் தெம் ஆன் டார்க் வெப். எனிஒன் ஹூ வாண்ட்ஸ் தெம் வில் ஹேவ் டு டூ அ ரியல் டீப் சர்ச் டு ஃபைண்ட் வேர் ஐ பேஸ்டட் தெம்" அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டீப் பேஸ்ட் அப்படிங்கிறது கேப்பிட்டல் லெட்டர்ல இருக்கும். அது மாரி இங்க டார்க் வெப்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டீப் பேஸ்ட்ங்கிறது ஒரு டார்க் வெப் சர்வீஸ். ஸோ அது மூலியமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அம் இங்க எப்படி நம்ம பேஸ்ட் பின் யூஸ் பண்றோம். பேஸ்ட் பின் நீங்க பயன்படுத்தியிருந்தீங்கன்னா தெரியும். பேஸ்ட் பின்ல வந்து ஹேக்கர்ஸ் வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. லெட்ஸ் சே வந்து பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் லைக் விக்டிம்ஸோட பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸு, இல்ல வந்து கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன்ஸு, இல்ல வோட்டர் ஐடி லிஸ்ட்டு இந்த மாரி நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஈவன் நீங்களுமே வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். அ பேஸ்ட்பின் டாட் காமா ஆமா பேஸ்ட்பின் டாட் காம் அப்படின்னு போட்டு பக்கத்துல கிரெடிட் கார்ட்ஸ்ன்னு குடுக்குறேனே சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ சைட் பேஸ்ட்பின் டாட் காம் கிரெடிட் கார்ட்ஸ்ன்னு குடுத்தோன்னா, இது வந்து யாராவது ஒரு விக்டிம்ஸோட கிரெடென்ஷியல்ஸா இருக்கலாம். இது ஏதோ ஒரு ஹேக்கர் வந்து ஒரு பேஸ்ட்பின் ஐடில வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இந்த பேஸ்ட்பின்ன ஓப்பன் பண்ணீங்கன்னா, எங்களுக்கு உங்க ஒரு ஐடி உங்களுக்கு காமிக்குதா? ஸோ இதே மாரி தான் வந்து ஆ இங்க நமக்கு கிடைச்சிருக்க வைஃபை ஹேஷ வந்து ஒரு டீப்
பேஸ்ட் அப்படின்ற ஒரு டார்க் வெப் சர்வீஸ்ல வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ நீங்க டார்க் வெப்பை வந்து அக்சஸ் பண்ணணும்னா எதை பயன்படுத்துவீங்கன்னா டார் ப்ரௌசரை வந்து பயன்படுத்துவீங்க. ஸோ நான் டார் ப்ரௌசர் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். ஸோ டார் ப்ரௌசர் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகேவா? இப்ப நீங்க வந்து கனெக்ட் டூ டார் அப்படின்னு குடுங்க. ஸோ டார் அப்படின்னா என்னதுன்னு நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ டார் ப்ராஜெக்ட் அப்படின்னு குடுங்க. ஸோ டார் ப்ராஜெக்ட்ங்கிறது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ இவங்களோட மெயின் மோட்டிவ் வந்து தே ஆர் அகெயின்ஸ்ட் சர்வேலன்ஸ் லைக் டிஃபெண்ட் அகெயின்ஸ்ட் சர்வேலன்ஸ். ஸோ நீங்க ஜென்ரலா வந்து ஒரு சர்ச் உங்களோட கூகுள்லயோ இல்லை எதுலயாவது பண்ணும்போது அந்த கனெக்ஷன்ஸ் வந்து எப்படி போகும் அப்படின்னா உங்களோட மிஷின் அப்புறம் உங்களோட ஐஎஸ்பியோட டிஎன்எஸ் ரெக்கர்சர் அது வழியா தான் ரூட் சர்வர் அப்புறம் அத்தாரிட்டி நேம் சர்வர்ஸ் இதுலலாம் போய் கனெக்ட் ஆகும். அப்புறம் நீங்க தேடுற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து உங்க ஐஎஸ்பி மூலியமா போடுறது தான் வந்து நார்மல் சர்ச். பட் இதுவே வந்து டார் ப்ரௌசர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அனுப்புறது வந்து டைரக்ட்டா வந்து ஐஎஸ்பிக்கு போகாம, இது வந்து எப்படின்னா, நீங்க தான் தேடுறீங்கன்னு யாருக்குமே தெரியாது இன்டர்நெட்ல மெயினா. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்றது? எல்லா சிஸ்டம் வேர்ல்டுல இருக்க எல்லா சிஸ்டத்துலயும் கனெக்ட் பண்ணிட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும். ஸோ உங்களோட பிரைவசி லொகேஷன்ஸ் உங்களோட லொகேஷன்ஸ் எல்லாமே வந்து பாதுகாக்கப்படும். அதுதான் வந்து டார் ப்ராஜெக்ட்டோட மெயின் இது. ஸோ ஜஸ்ட் நீங்க டார் ப்ராஜெக்ட்ல போயிட்டு பாருங்க. இது வந்து ஒரு தனி வீடியோவாவே போடலாம். டார் பத்தி இது நெறைய பேர் இன்டர்னெட்லயே போட்டிருப்பாங்க. போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஜென்ரலா நீங்க கூகுள்ல ஏதாவது ஒண்ணு தேடுறீங்க. ஷூஸு, வாட்சஸு ஏதோ ஒண்ணு தேடுறீங்கன்னா என்ன ஆகும்? உங்கள வந்து யாராவது ட்ராக் பண்ணுவாங்க குக்கீஸ் மூலியமா. அந்த குக்கீஸ் வந்து உங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். லைக் இவன் தான் இத தேடுனான் அப்படின்னு சர்வேலன்ஸ் மூலியமா நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ Facebook, Instagram எல்லா இடத்துலயும் அந்த போஸ்ட் வந்து வரும். ஓகேவா? ஸோ இதுல அந்த மாரிலாம் எதுவுமே வர வாய்ப்பு கிடையாது. நீங்க என்ன ப்ரௌசர் யூஸ் பண்றீங்க அதெல்லாம் வந்து எதுவுமே வந்து அ லைக் ரெக்கார்ட் பண்ணப்படாது. ஓகேவா? நீங்க ஃப்ரீயா ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஜஸ்ட் இதுல போயிட்டு டவுன்லோடுன்னு இருக்கும். டவுன்லோட் ரார் ப்ரௌசர். ஸோ நீங்க எந்த பிளாட்ஃபார்ம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணாலும் சரி, ஈவன் ஆண்ட்ராய்டுக்குமே வந்து ஆர்பர்ட்ன்னு ஒரு ஏபிகே இருக்கு. ஸோ ஜென்யூனா நீங்க எதுலேருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல்ல இருந்துமே நீங்க பிரைவசி ஃப்ரீயா இத பயன்படுத்திக்கலாம். ஸோ டாருக்கு ஏன் வந்து இங்க ஆனியன் சிம்பிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டாரோட லோகோ போய் பாருங்க. ஸோ ஆனியன்னா என்னது? ஆனியன்னா உரிக்க உரிக்க உள்ளார ஒண்ணுமே இருக்காது. ஸோ அதேமாரி உங்களோட இன்ஃபர்மேஷன் யாராவது தேடுறாங்க அப்படின்னா, உள்ளார உரிக்க உரிக்க எந்த இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு கிடைக்காது. அதுதான் வந்து டார். ஓகேவா? இது எப்படி ஒர்க் ஆகுது என்னன்னு நம்ம ஒரு செப்பரேட் வீடியோவால தனியா பார்க்கலாம். இப்ப வந்து நான் டார் வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டேன். அப்புறம் கனெக்ட்ன்னு குடுத்தேன். இதுல போயிட்டு அவங்க சொன்ன மாரி டீப் சர்ச்ன்னு இருந்துச்சா? டீப் சர்ச் பேஸ்ட் அப்படின்னு இருக்கா? ஸோ அந்த சர்விஸ் ஒண்ணு இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இதுல போயிட்டு டீப் சர்ச்ன்னு குடுங்க. டிஃபால்ட்டா அவங்க யூஸ் பண்ற சர்ச் இன்ஜின் வந்து டக்டக்கோ. அ கூகுள் வந்து அவங்க பயன்படுத்த மாட்டாங்க டார்ல. ஏன் வந்து டக்டக்கோ அப்படின்னா, டக்டக்கோ வந்து ஒரு இதே மாரி ஒரு பிரைவசி ஃப்ரீ அ சர்ச் இன்ஜின் தான். கூகுள் எப்படி உங்களோட ரெக்கார்ட்ஸு, நீங்க உங்க ப்ரிசைஸ் லொகேஷன் எல்லாமே ட்ராக் பண்ணுதோ, டக்டக்கோ அந்த மாரி எதுவுமே ட்ராக் பண்ணாது. ஈவன் ஆட்ஸு எதுவுமே வந்து உங்களுக்கு வராது. ஓகேவா? பட் அவங்க வந்து ஓப்பன் சோர்ஸ் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஈவன் நீங்க கூகுள்ல போய் போட்டு பாருங்களேன். டக்டக்கோ இஸ் ஓப்பன் சோர்ஸா அப்படின்னு கேளுங்க. எனக்கு ஆக்சுவலி தெரியல. அவங்க வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸா ஆர் அவங்க வந்து கமர்ஷியலா அப்படின்னு கேட்டிருக்கேன். அதுல கேட்டதுல இவங்க வந்து ஓப்பன் சோர்ஸ் இல்லன்னு போட்டிருக்காங்க. ஸ்டில் இது வந்து ஒரு டீமால மட்டும் தான் ரன் பண்ணப்படுது. அதோட சோர்ஸ் கோடோ இல்ல எதுவுமே வந்து இன்டர்நெட்ல கிடையாது. பட் ஸ்டில் இப்போ வரைக்குமே நான் வந்து ஒரு 4, 5 இயர்ஸா டார் ப்ரௌசர் இதெல்லாம் பயன்படுத்துறேன். பட் எதுலயுமே வந்து அவங்களோட சோர்ஸ் கோடோ இல்ல அவங்க ஓப்பன் சோர்ஸ் ஆயிட்டேன் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்ல. ஸோ இதுல போயிட்டு டீப் பேஸ்ட் சர்ச் அப்படின்னு குடுங்க. ஆர் டீப் பேஸ்ட் சர்வீஸ்ன்னு குடுங்க. இதுல பார்த்தீங்கன்னா நெறைய யூஆர்எல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இங்க இன்ட்ரஸ்டிங்கா உள்ளது வந்து டீப் பேஸ்ட் ஆனியன் லிங்க்ஸ்ன்னு இருக்கா? இதுல கிளிக் பண்ணி உள்ளார போகலாம். ஓகே. நான் சொன்ன மாரி இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். டீபேஸ்ட் இஸ் வெப்சைட் சிமிலர் டூ பேஸ்ட்பின் அப்படின்னு இருக்கா? ஸோ இதுதான் அதோட ஆனியன் லிங்க்கு. ஸோ எப்பயுமே வந்து டார்க் வெப்ல நீங்க ஏதாவது ஒண்ணு அக்சஸ் பண்றீங்கன்னா, அது வந்து டாட் ஆனியன் அப்படின்னு தான் முடியும். டாட் காம்லாம் எதுவுமே முடியாது. இதுதான் அந்த லிங்க்கு. ஸோ இத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிடும்.
ஸோ இங்க அட்டாக்கர் யூஸ் பண்ணியிருக்காருல்ல டீப் பேஸ்ட். ஸோ இந்த ஹேஷ் வேல்யூ தான் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ இதில் லேட்டஸ்ட்டாக உள்ளது பார்த்தீங்கன்னா 2022. ஸோ இதில் உள்ள ஹேஷ் வேல்யூவை நான் ஜஸ்ட் ஒரு நோட் பேடில் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ B2B 37B 3C10 6E B 3F 86E 234 0A 305096 8E2. ஓகேவா? ஸோ இந்த ஹேஷ் வேல்யூ என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ நமக்கு அந்த டாட் ப்ரௌசர் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா, இதில் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, சர்ச் பேஸ்ட் அப்படின்னு இருக்கா? ஸோ இது வந்து ஒரு MD5 வேல்யூவா என்னன்னு தெரியல. பட் இது MD5 டிகோடர் போட்டு கிராக் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஸோ MD5 டிகோடர் சும்மா ஏதாவது ஒரு வெப்சைட்ல போட்டு இதை டிக்ரிப்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். குட் நாட் பி டிகிரிப்டட் அப்படின்னு இருக்கு. மேபி இது டிகிரிப்ட் பண்ண முடியாது. பட் டைரக்டா நம்ம இதுல சர்ச் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இதுல வந்து சர்ச் பேஸ்ட்னு கொடுங்க. இதுல கீவேர்டுன்னு இருக்குல்ல, அந்த இடத்துலயும் சர்ச் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா வந்து என்டர் நோன் MD5ன்னு இருக்கு, அதுல சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கணும். இந்த அட்டாக்கர் சேவ் பண்ணியிருக்க இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். பட் நமக்கு எதுவுமே வந்து கிடைக்கல. இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் யூஆர்எல்னு கேட்டிருக்காங்க. ஹிண்ட் பார்க்கலாம். ஸோ ஹிண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சைட் வந்து சில நேரம் அப்பா இருக்கலாம், இல்ல டவுனா இருக்கலாம். மேபி அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்காம கூட இருக்கலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இதோட காப்பிய வந்து நான் ஒரு இமேஜா இதுல குடுத்துருக்கேன் அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. GitHub லிங்க் வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. இந்த GitHub லிங்க் தான் இது. ஓகே. இதுல வந்து அவங்க MD5ல தான் போயிட்டு சர்ச் பண்ணியிருக்காங்க. அதே தான் நம்மளும் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அது. இந்த லிங்க்கே குடுத்து பார்ப்போமே, ஒர்க் ஆகுதா அப்படின்னு. நம்ம சர்ச் பண்ணது கரெக்ட்டா இல்லையான்னு தெரியும். ஓகே. கரெக்ட் இல்ல. ஆர் இங்க இருக்குல்ல இந்த லிங்க்கே நம்மளால குடுத்து பார்க்க முடியுமான்னு பார்ப்போம். நம்ம போன சைட் எல்லாமே வந்து கரெக்ட் தான். ஏன் வந்து ஆ நமக்கு ஒர்க் ஆகலன்னு தெரியல. இந்த ஹேஷ் வேல்யூ வந்து எங்கேருந்து எடுத்தோம்? இங்கேருந்து எடுத்தோமா? இந்த இன்னொரு ஹேஷ் வேல்யூ இருந்ததுல்ல, அத வேணா ட்ரை பண்ணி பார்ப்போம். 0A அப்படின்னு இருக்குல்ல. ஜனவரி 24ல கிரியேட் பண்ணப்பட்டது. அத குடுத்து பார்ப்போம். 0A 5C 6E 136A 98A 60 B8A 2164 3CE 8C1 5A 74. ஓகேவா? சாரி கைஸ். இது ஏன் டைம் ஆகுது அப்படின்னா, இது வந்து ஒரு ஹேஷ் ஃபைலா இருக்கு. ஒரு டெக்ஸ்ட் ஃபைலா இல்ல. அதனால தான் இது வந்து சர்ச் பண்றதுக்கு டைம் ஆகுது. ஓகே. இதுவுமே அது எடுத்துக்கல. ஏன் எடுத்துக்கல? நம்ம இங்க போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாமா? சர்ச் பேஜ்ல போயிட்டு மேபி அத ரிமூவ் பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. நமக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. இப்போதைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு இங்க இதுல கிடைச்சிருக்குல்ல, இமேஜ்ல PNG இமேஜ்ல. ஸோ இதே வேல்யூவ நம்ம டெக்ஸ்ட் ஃபைல்ல எடுத்துக்கலாம். கொஞ்சம் கஷ்டம் தான் இது. ஏன்னா ஒரு பெரிய கேரக்டர்ஸா இருக்கும். யாராலயும் பிரெடிக்ட் பண்ண முடியாது இந்த URL-அ. XA4 PWXZ WI2PS 4J6 URL எல்லாமே கரெக்ட் தான். நம்ம தேடின இடம் எல்லாமே கரெக்ட் தான். பட் ஏன் இந்த இத எடுத்துக்கலன்னு தெரியல. வேற எதுவுமே அவங்களும் போஸ்ட் பண்ணல. ஓகே. இந்த B2Bன்னு இருக்குல்ல, இந்த வேல்யூவே நம்ம குடுத்து பார்க்கலாம் MD5ல. இந்த வேல்யூவே இருக்கான்னு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஐ கெஸ் நம்ம ஆல்ரெடி சர்ச் பண்ணோம் B2Bன்னு. ஓகே. கண்ட்ரோல் இசட் ஒர்க் ஆகல. ஸோ இதே நம்ம டைப் பண்ணி பார்க்கலாம். B2B
37B, 3C, B2B, B37, B3C, 106, EB3F, 86, E23, 40A, 305, 096, 8E2. ஓகே. இந்த ஹாஷ் வேல்யூ மறுபடியும் சர்ச் பண்ணி பார்க்கலாம். சர்ச் பேஜ்ல செக் வித் MD5. ஓகே. அந்த இது ரிமூவ் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இதையே நம்ம குடுத்து பார்க்கலாம். இப்ப இது மேட்ச் ஆகுதா, வொர்க் ஆகுதான்ட்டு. ஏன் எடுத்துக்கலன்னு தெரியல. மேபி. ஸோ இந்த யூஆர்எல் தான். முன்னாடி ஏதாவது ஸ்பேஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எதுவும் இல்ல. மேபி இந்த ஹாஷ் வேல்யூ இல்லாம நம்ம குடுத்து பார்க்கலாமா? ஓகே. இது வந்து ஆக்சுவலி அவங்க வந்து அந்த ஹாஷ் வேல்யூவே கேட்கல. எந்த யூஆர்எல்லேருந்து எடுத்தீங்கன்னு தான் கேட்கறாங்க. ஓகே. நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னு நெனைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் தி பிஎஸ்எஸ்ஐடி ஃபார் தி அட்டாக்கர்ஸ் ஹோம் ஒய்ஃபை அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி வந்து நம்ம வந்து சில ஒய்ஃபை எஸ்எஸ்ஐடிஸ்லாம் கிடைச்சது. அதோட கிரெடென்ஷியல்ஸ் வந்து கிடைச்சது. இதில் வந்து ஹோம் ஒய்ஃபை அப்படின்ற இடத்துக்குள்ள DK1F-G அப்படின்னு இருக்கா. ஸோ இதுதான் வந்து எஸ்எஸ்ஐடி நேம். ஸோ இப்போ வந்து இந்த எஸ்எஸ்ஐடி நேமை வச்சு நம்ம பிஎஸ்எஸ்ஐடி வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நான் இது வந்து ஒரு நோட் பேட்ல வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ DK1F-G அப்படிங்கிறத ஓகேவா? ஸோ இப்போ இதோடைய பிஎஸ்எஸ் ஐடி கண்டுபிடிக்க நம்ம ஒரு டூல் யூஸ் பண்ணலாம் ஆன்லைன்ல. ஸோ இது வந்து wiggle.net அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆல்ரெடி நீங்க OSNT வீடியோஸ் நம்ம ஒரு 4 வீடியோஸ் வந்து போட்டிருப்போம். இது பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இமேஜை ஜிலோகேட் பண்றது, எப்படி OSNT சாரி எஸ்எஸ்ஐடி வச்சு பிஎஸ்எஸ்ஐடி கண்டுபிடிக்கிறது, எல்லா டெக்னிக்ஸுமே நம்ம சொல்லியிருப்போம். ஸோ wiggle.net வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா வைஃபை நெட்வொர்க்ஸ் எங்கெங்க இருக்கு உங்க லொகேஷன்ல, மொபைல் டவர்ஸ் எங்க இருக்கு, ப்ளூடூத் டிவைசஸ் என்னென்ன இருக்கு, செல் டவர்ஸ், ஸ்டம்ப்லர்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து உங்களால கண்டுபிடிக்க முடியும். இது எல்லாருமே வந்து உங்கள மாரி உள்ள ஒரு ரிசர்ச்சர் தான் வந்து இந்த டேட்டாஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாரு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். வார் டிரைவிங் மூலியமா ராஸ்பெரி பை எதுலயாவது வந்து அந்த அப்சர்வேஷன்லாம் ரெக்கார்ட் பண்ணி இதுல நம்மளால அப்லோட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்மளால இதுல இருந்து ரிட்ரீவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு கிடைச்ச எஸ்எஸ்ஐடி வந்து இது DK1F-G அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து ஃபில்டர்னு கொடுங்க. ஸோ ஃபில்டர்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் எஸ்எஸ்ஐடி வந்து எந்த லொக்கேஷன்ல இருக்குன்னு இங்க காமிக்கும். ஸோ இதை நீங்க ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கூகுள் மேப்ஸ் மாதிரி பர்டிகுலரா இந்த லொக்கேஷன் தான்லாம் எடுத்து காமிக்காது. நீங்க ஜூம் அவுட் பண்ணி அதை மார்க் பண்ணியிருக்க இடத்துக்கு போகணும். ஸோ இங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓரளவுக்கு ஜூம் இன் பண்ணுங்க. எங்க இருக்கு? இங்க பார்த்தீங்கன்னா ஒரு டாட் மாரி இருக்கும். ரொம்ப உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. இங்க தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாரி தான் நீங்க தேடிட்டு போய் தான் உங்களுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ ஹிரோசோகி அப்படின்ற ஒரு இடத்துல தான் இந்த பர்ட்டிகுலர் ஹோம் வைஃபை இருக்கு. ஸோ இது வந்து யாரோட ஹோம் வைஃபை அப்படின்னா, அந்த அட்டாக்கரோட ஹோம் வைஃபை தான். ஸோ நம்ம Googleல சர்ச் பண்ணும்போது ஹிரோசக்கின்னு வருது. மேபி அந்த அட்டாக்கரோட வீடு வந்து ஹிரோசக்கில தான் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். மேபி இது பின்னாடி பயன்படும். ஸோ ஹிரோசகி அப்படின்னு நான் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம அதோட பிஎஸ்எஸ் ஐடி வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ நான் ஜூம் இன் பண்ணிக்கிட்டே போறேன் உள்ளார. இதுலயும் நீங்க எப்படி ஜூம் பண்ணலாம், ஜூம் இன் பண்ணலாம். ஓகே, இதோ இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதான் வந்து அட்டாக்கரோட எஸ்எஸ்ஐடி. ஸோ இதை கிளிக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிஎஸ்எஸ் ஐடி கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, பிஎஸ்எஸ் ஐடியும் இங்கே லோட் ஆயிருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் நமக்கு பெருசா தெரியணும். ஸோ இது வர்றதுக்கு கொஞ்சம் லோ லேட் ஆகும். லைக் லோட் ஆகுறதுக்கு. இதுக்கப்புறம் உங்களால ஜூம் இன் பண்ண முடியாது. ஸோ நீங்க வெயிட் பண்ணணும். ஆக்சுவலி இது லோட் ஆயிட்டு உங்களுக்கு வர்றதுக்கு. ஆக்சுவலி லோடிங்னு வருது. மத்தபடி இதுல வேற என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னா, அந்த நான் CSV அப்லோட் உங்களால பண்ண முடியும். டவுன்லோட் பண்ண முடியும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இன்ஃபோ இந்த மாரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களால கேதர் பண்ணிக்க முடியும். ஸோ இது லோட் ஆக மாட்டேங்குது. பட்
ஆக்சுவலி இது கிளிக் பண்ணாவே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அந்த வைஃபை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி இப்ப ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே. இப்போதைக்கு எனக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் நான் ஒரு நோட்பேட்ல எழுதி வச்சுக்கிறேன். பிஎஸ்எஸ்ஐடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ ஸோ நான் வந்து பிஎஸ்எஸ்ஐடிய நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இன்னுமே வந்து உங்களுக்கு ஆக்சுவலி இது வந்து தெளிவா தெரியணும் அப்டின்னா என்ன பண்ணலாம்னா, இது கிளிக் பண்ணா வரணும். அப்படி வரல அப்டின்னா என்ன பண்ணலாம்னா, மறுபடியும் நீங்க wiggle.net அப்படின்னு வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இன்னொரு டேப்ல. ஓப்பன் பண்ணிட்டு, உங்களுக்கு இங்க கிடைச்சிருக்குல்ல, லேட்டிட்யூட், லாங்கிட்யூட், எஸ்எஸ்ஐடி இது 3த்தையும் வந்து சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ இதில போயிட்டு பேசிக் சர்ச் போங்க. பேசிக் சர்ச்ல லேட்டிட்யூட் வந்து ஃப்ரம் அண்ட் டூ குடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து லேட்டிட்யூட் அண்ட் லாங்கிட்யூட் அந்த மாரி அதோட லாங்கிட்யூட் வந்து குடுத்துக்கோங்க. ஃப்ரம் அண்ட் டூ. ஸோ இது கரெக்ட்டா நம்ம ஜூம் பண்ணதுனால அதோட லேட்டிட்யூட், லாங்கிட்யூட் நமக்கு தெளிவா இருந்துச்சு. இல்லன்னா நமக்கு கிடைச்சிருக்காது. ஸோ எஸ்எஸ்ஐடி வந்து இதுதான். queryன்னு குடுங்கங்க. queryன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க தெளிவா இங்க எடுத்து காமிக்கும். நீங்க நோட் பண்ண பிஎஸ்எஸ்ஐடி கரெக்ட்டா இல்லையா அப்படின்னு வந்து உங்களுக்கு நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? EC34, FC, F8ன்னு இருக்கா? ஸோ இது வந்து ஹிரோசக்கில இது ஒரு லொகேஷன்ல இருக்கு. ஸோ இங்கேயுமே வந்து பின் பாயிண்ட் பண்ணி காமிக்குதா, இங்க தான் அப்படின்னு. ஸோ இதுதான் அந்த லொகேஷன். ஸோ இது கரெக்ட்டா இல்லையான்னு நீங்க செக் பண்ணி பாருங்க. ட்ரையாக்மேல இந்த பர்ட்டிகுலர் பிஎஸ்எஸ்ஐடி கரெக்ட்டான்னு. பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ இதுவுமே வந்து கரெக்ட்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ கடைசி டாஸ்க் வந்து ஹோம் பவுண்ட் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ ஹோம் பவுண்ட் இதுவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இதுல என்ன கேட்குறாங்கன்னா, அட்டாக்கர் வந்து எந்த லொகேஷன் ஆஃப் ஏர்போர்ட் வந்து க்ளோசஸ்ட்ல இருக்கு? அவரோட ஃபோட்டோ வச்சு கண்டுபிடிங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபோட்டோஸ் அப்படின்னா நமக்கு கெட்டப்ல எதுவுமே தரல. பட் அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அ பிக்சர்ஸ்லாம் வந்து அவங்க போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. மேபி இது ஆடா இருக்கலாம். ஸோ இவங்க வந்து ரீபோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இத விட்டுருங்க. டுடே இன் பென்சுடா த பிகினிங் ஆஃப் செர்ரி பிளாசம் அப்படின்னு இருக்கு. அப்புறம் இங்க ஒரு லொகேஷன் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணுங்கன்னா, சேவ்ன்னு குடுத்துக்கிட்டு உங்களோட ஸோ என்னென்ன இமேஜஸ்லாம் இருக்கோ இத இப்போதைக்கு நீங்க வந்து எடுத்து வச்சுக்கோங்க. பின்னாடி உங்களுக்கு பயன்படும். ஸோ பின்னாடி பின்னாடி அப்டின்னா அடுத்தடுத்த கொஸ்டின்ல உங்களுக்கு இந்த பர்ட்டிகுலர் இமேஜஸ்ல சில இருக்க க்ளூஸ வந்து உங்களால தேட முடியும். ஓகேவா? ஸோ இதுவும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க இங்கேயுமே வந்து செர்ரி பிளாசம் சீசன் அப்படின்னு போட்டிருக்காங்க. மேபி இந்த ட்ரீஸ்லாம் இந்த கலர்ஃபுல்லா இருக்குல்ல, பிங்க் கலரா இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஒரு சீசன்ல மட்டும் தான் வரும். அதான் வந்து செர்ரி பிளாசம் சீசன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. வேற ஏதாவது இமேஜஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதுவும் கிடையாது. நம்ம ஆல்ரெடி வைஃபை, பிஎஸ்எஸ்ஐடி, எஸ்எஸ்ஐடிய கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களோட ஏர்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னு வந்து செக் பண்ணோம். ஸோ வாட் ஏர்போர்ட் இஸ் க்ளோசஸ்ட் டூ லொகேஷன் த அட்டாக்கர் ஷேர்ட் அ ஃபோட்டோ ஃப்ரம் பிரேயர் டூ கெட்டிங் இன் தேர் ஃப்ளைட். ஸோ ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி எந்த ஏர்போர்ட் அவங்களுக்கு பக்கத்துல இருந்திருக்கு, அந்த ஃபோட்டோ வச்சு கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. ஸோ கூகுள்ல போயிட்டு google.com அப்படின்னு குடுங்க. இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கும்ல ஒரு இமேஜ், அத வந்து ரிவர்ஸ் சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ அப்லோட் அ ஃபைல் அப்படின்னு போட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த செர்ரி பிளாசம் அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்குல்ல, இந்த ட்ரீஸ் இத வந்து நீங்க குடுத்து பாருங்க. உங்களுக்கு நெறைய இமேஜஸ் வரும். ஸோ இது ஆக்சுவலி வந்து எந்த ஊர்ல எடுத்திருப்பாங்க அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அப்பதான் வந்து எந்த ஏர்போர்ட்ல எந்த ஏர்போர்ட் பக்கத்துல இந்த பர்ட்டிகுலர் ட்ரீ வந்து இருந்திருக்கு. ஆர் இந்த லொகேஷன் இருக்குல்ல. ஸோ எப்பயுமே இமேஜஸ் ஓஎன்சிஎன்டி நம்ம முன்னாடி பார்த்தோம்ல ஜியோ லொகேட்டிங் இமேஜ். ஸோ இதே டெக்னிக் தான் இங்கேயும் பயன்படுத்த போறோம். ஸோ இத ஆக்சுவலி வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்டா நீங்க பிரிச்சுக்கோங்க. அந்த மாரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாரி பில்டிங் எங்க இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கும். அது மாரி எதுவும் இல்ல. ஸோ இத நீங்க ஃபுல்லாவே இது பண்ணீங்க அப்படின்னா, ஃபைண்ட் இமேஜ் சோர்ஸ்ன்னு கேட்கிறேன். எதுவும் இல்ல. மேபி நீங்க யாண்டெக்ஸ் கூட பயன்படுத்தலாம். அது கூகுள விட நல்லாருக்கும். லைக் அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு எடுத்துக் குடுக்கும். ஸோ இமேஜ் சர்ச்ல போயிட்டு இமேஜஸ்ன்னு இருக்கா? ஸோ இதுல இந்த ஃபோட்டோ கேமரா மாரி இருக்க ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஃபைல் வந்து குடுத்து பாருங்க.
ஓகே. சிமிலர் இமேஜஸ். ஸோ, இதுல உள்ள அதே மாரி இமேஜஸ் தான் இங்கேயும் இருக்கு. செக்கிங் அவுட் ஓகே. அதே ட்விட்டர் யாரோ இங்க யூடியூப்ல போட்டிருக்காங்க போல. அது பிக்சர் மட்டும் இருக்கு. ம். ஸோ மேபி இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு கூகுள விட இங்க உள்ள யாண்டெக்ஸ் சர்ச் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவா இருக்கு. இது எந்த இடம் அப்படின்னு நமக்கு தெரியல. மேபி இந்த பில்டிங் வந்து இங்க ப்ரவுன் கலர்ல இருக்கா? இதுவும் ப்ரவுன் கலர்ல இருக்கா? அது பக்கத்துலயும் ட்ரீ இருக்குன்னு நெனைக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு ரோடு மாரி இருக்கு. இந்த பக்கமா ரோடு வருதா என்னன்னு தெரியல. இங்க ஒரு பில்டிங்ஸ் இருக்கு. ஒரு ஹைவேவா என்னன்னு தெரியல. ஒருவேளை இதுதான் இந்த பக்கம் உள்ள ரோடா? நாட் ஷூர். ஓகே. இந்த பில்டிங் கொஞ்சம் மேட்ச் ஆகுற மாரி தெரியல. மேபி அது வேற ஒரு ஊரா இருக்கலாம். ஸோ இங்க இன்னொரு ட்விட்டர்ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ட்விட்டர் இதுல வந்து டுடே இன் பெத்சிடா த பிகினிங் ஆஃப் செர்ரி பிளாசம் சீசன்னு இருக்கு. ஸோ இந்த இமேஜ வந்து கிளிக் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு பெத்சிடா அப்படிங்கிறது ஏதோ ஊர் பேரா என்னன்னு தெரியல. சர்ச் பண்ணி பார்ப்போம். பெத்சிடா செர்ரி பிளாசம் அப்படின்னு குடுப்போம். பிளாசம். ஆக்சுவலி இது வந்து ஒரு மேரிலேண்ட் அப்படின்னு வருது. ஓகே. பெத்சிடாங்கிறது யுனைட்டட் ஸ்டேட்ஸ்ல ஒரு ஊரு. ஓகேங்களா? ஸோ இது பக்கத்துல பெத்சிடா பக்கத்துல அ ஏதாவது ஒரு என்ன சொல்றது? இது பக்கத்துல ஏதாவது ஏர்போர்ட் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இது அட்ரஸ் எடுத்துக்கோங்க. பெத்சிடா ஏர்போர்ட் நியர்பை அப்படின்னு குடுப்போம். ஸோ ஏர்போர்ட் நியர்பை அப்படின்னு குடுக்கும்போது, பெத்சிடா மேரிலேண்ட். ஸோ அங்க தான் இந்த பர்ட்டிகுலர் பிக்சர் வந்து எடுத்திருக்காங்க. எந்த பிக்சர்னா இந்த பிக்சர். ஸோ அதுதான் அவங்க ரீட்வீட் பண்ணியிருக்காங்க. அம் ஸோ இங்க நம்ம கூகுள் சர்ச் பண்ணதுல நமக்கு டிசிஏ, கேஆர்டிசிஏ அப்படின்னு 2 ஏர்போர்ட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஏர்போர்ட் கோடுன்னு குடுப்பாங்க சொல்லுவாங்க. ஸோ எல்லா ஏர்போர்ட்டுக்கும் ஏர்போர்ட் கோடுன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இங்க ஒரு ஏர்போர்ட் கோடு இருக்கு. இத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இதுதானா அப்படின்ட்டு. டிசிஏன்னு குடுங்க. ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்னா ஹிண்ட்ன்னு போய் பாருங்க. யூஸ் 3 டிஜிட் ஏர்போர்ட் கோடுன்னு குடுத்துருக்காங்களா? ஸோ நம்ம ஏர்போர்ட் வந்து டிசிஏ தான். ஸோ டிசிஏல என்ன ஏர்போர்ட் இருக்கு அப்படின்னு குடுத்து பாருங்க. டிசிஏ ஏர்போர்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, ரொனால்ட் ரெய்கன் வாஷிங்டன் நேஷனல் ஏர்போர்ட். ஸோ இந்த ஏர்போர்ட் பக்கத்துல உள்ள இந்த மரத்துல தான் வந்து லைக் அந்த லொகேஷன்ல தான் அவங்க வந்து பிக்சர் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பிக்சருமே வந்து ஆ யாரோ ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. மேபி அவங்களோட ஃப்ரெண்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆர் இந்த லைக் இதுல இருக்கிற சிமிலர் பிக்சர்னால அவங்க வந்து ரீட்வீட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இமேஜ் தான் அவங்க ஆக்சுவலி போஸ்ட் பண்ணது. ஓகேவா? அதே மாரி இருக்கிறதுனால அவங்க வந்து ரீட்வீட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இத வச்சு தான் நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த ஏர்போர்ட் தானா அப்படின்னு. ஓகேவா? அடுத்த கேள்வி என்னதுன்னா, வாட் ஏர்போர்ட் டிட் த அட்டாக்கர் ஹேவ் தேர் லாஸ்ட் லே ஓவர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த ஏர்போர்ட்ல வந்து அவங்க கடைசியா வந்து தங்குனாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இவங்களோட ட்விட்டர்லயே ஹேண்டல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு பிக்சர் மாரி குடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டல் ரிசப்ஷன்ல இருக்கிற பேர் மாரி இருக்கு. ஜேஎல் அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் லான்ச் அப்புறம் வேற என்னமோ எழுதியிருக்காங்க. ஸோ இதையுமே நீங்க வந்து ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் வந்து பண்ணி பாருங்க. எதுல அப்படின்னா யாண்டெக்ஸ்ல. ஸோ இமேஜஸ் யாண்டெக்ஸ் இமேஜஸ்ல போயிட்டு செலக்ட்ன்னு குடுத்துட்டு இந்த பர்ட்டிகுலர் இமேஜ சர்ச் பண்ணி பாருங்க. ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சில சிமிலர் இமேஜஸ் வந்து கிடைக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாரி இமேஜஸ். ஸோ இது வந்து என்ட்ரன்ஸ் ஆக்சுவலி. இதுதான் ரிசப்ஷன். உள்ளார இருக்க ரிசப்ஷன். இது வெளியில வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் லான்ச்ன்னு இருக்கா? நமக்கு கிடைச்ச இமேஜ் மாரியே. இந்தோனேஷியா அப்படின்னு இருக்கு. கருடா இந்தோனேஷியா. மேபி அதே ஃபார்மேட்ல இருக்கிறதுனால உங்களுக்கு இது காமிக்குது. ஸோ இது எங்கேருந்து ஸ்கை ட்ராக்ஸ்ன்னு எடுக்குதுன்னா, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க ஸ்கை ட்ராக்ஸ் அப்படின்னு இருக்கா? 5 ஸ்டார்ஸ் ஏர்லைன்ஸ் ஸ்கை ட்ராக்ஸ் அப்படின்னு ஜேஏஎல் அப்படின்னு இருக்கு. ஸோ இதே வந்து நம்ம கூகுள் பண்ணி பார்க்கலாம். பட் அதோட ஆக்சுவல் இது எங்க இருக்குன்னு நம்ம இங்க பார்க்கலாம். ஃபோட்டோஸ் அட் ஜேஎல்ன்னு இருக்கா? சோர்ஸ் இமேஜ்ல போய் பார்க்கலாம். ஓகே. ஜேஎல் சாக்குரா லான்ச் அப்படின்னு இருக்கு. ஓகே. அந்த லான்ச் பேரு அதுதான். ஏர்போர்ட் லான்ச் அப்படின்னு இருக்கு. ஒருவேளை ஜேஎல் தான் கரெக்ட் ஆன்ஸரா? பட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன ஏர்போர்ட் அது பக்கத்துல இருக்கு, லான்ச் பக்கத்துல அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது பக்கத்துல எது இருக்குன்னா,
ஜேஎல் சாக்குரா லான்ச்ன்னு போட்டுட்டு நியர்பை ஏர்போர்ட்ன்னு பார்ப்போம். ஏர்போர்ட் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்ப்போம். ஜேஎல் சாக்குரா லான்ச். ஹவு டு கெட் ஜப்பான் ஏர்லைன்ஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்னு போட்டு ஹான்லூ அப்படின்னு இருக்கு. ஓகே. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஹான்லூ அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு நிறைய ஏர்போர்ட்ஸ் வந்து வந்திருக்கா. ஸோ இதில் ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணி அதோட ஏர்போர்ட் கோடை வந்து பாருங்க. ஏர்போர்ட் கோடுன்னு கொடுங்க. ஓகே. ஏர்போர்ட் கோட்ன்னு குடுத்தோனே எனக்கு ஹெச்என்எல் அப்படின்னு வருது. இத நம்ம ட்ரையாக்மேல போட்டு பார்ப்போம் கரெக்ட்டா என்னான்ட்டு. ஓகே. இது வந்து தப்பு. இந்த ஏர்போர்ட் கோடு இல்ல. வேற என்ன ஏர்போர்ட் இருக்கு கூட? ஹெச்என்எல், பிஹெச்என்எல். ஓகே. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லான்ச்சஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு. jal.co.jp அப்படின்னு. ஓகே. ஹேண்டா, ஜேஎல், ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஹேண்டான்னு இருக்கு. அந்த ஏர்போர்ட் டோக்கியோ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஹேண்டான்னு இருக்குல்ல. அதோட ஏர்போர்ட் கோட் எடுத்து பார்ப்போம். இதுவும் மேட்ச் ஆகுதான்னு. ஹேண்டா ஏர்போர்ட் கோட். ஓகே. ஹெச்என்டின்னு வருது. ஸோ இந்த ஏர்போர்ட் கோடு கரெக்டான்னு பார்க்கலாம். ஓகே. இது கரெக்ட் தான். ஸோ அவங்க இருந்தது வந்து ஹேண்டா ஒரு ஏர்போர்ட் அ ஏர்போர்ட் டெர்மினல் பக்கத்துல உள்ள ஹோட்டல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் லான்ச். சாரி. அந்த என்ன சொல்றது? இதோ இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் லான்ச், ஜேஎல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் லான்ச், சாக்குரா லான்ச்ன்னு இருக்குல்ல. ஸோ இது பக்கத்துல தான் அந்த ஹேண்டா ஏர்போர்ட்ன்னு இருக்கு. ஸோ எனக்கு நெறைய ஏர்போர்ட் கோட்ஸ் வந்து கிடைச்சது. அதுலேருந்து நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஏர்போர்ட் கோடா செக் பண்ணேன். அதுல தான் எனக்கு ஒண்ணு ஏர்போர்ட் கோட் மேட்ச் ஆச்சு. ஸோ இந்த ஏர்போர்ட்ல தான் அவங்க கடைசியா வந்து அ லைக் ஃப்ளைட் எடுத்தாங்க. லைக் இந்த ஏர்போர்ட் பக்கத்துல தான் அவங்க வந்து லாஸ்ட் லேண்ட் வந்து லாட்ஜ்ல வந்து தங்குனாங்க அப்படின்னு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேள்வி வந்து என்னதுன்னா, வாட் லேக் கேன் பி சீன் இன் த மேப் ஷேர்ட் வித் அட்டாக்கர் ஆஸ் தே வேர் இன் தேர் ஃபைனல் ஃப்ளைட். கடைசியா அவங்க ஒரு ஃப்ளைட் எடுத்தப்போ ஒரு பிக்சர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ட்விட்டர்ல. அதுதான் வந்து ஒரு லேக்கோடைய பிக்சர் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன லேக்குன்னு வந்து கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ அது எந்த லேக் லேக் பிக்சர் என்ன இருக்குன்னா, ஓகே இது வந்து ஒரு ஆ இதுதான் ஆக்சுவலி ஒரு லேக் பிக்சர்ன்னு சேவ் பண்ணிருக்காங்க. "சோ க்ளோஸ் டூ ஹோம்." இது வந்து அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கு. "கான்ட் வெயிட் டூ ஃபைனலி பி பேக்" அப்படின்னு இருக்கு. ஸோ இதே மாரி எ என்ன லேக் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து வைஃபை நம்ம செக் பண்ணோம்ல. வைஃபை செக் பண்ணதுல ஹிரோக்ஸாகில தான் அவங்களோட ஹோம் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். அ எப்படி கண்டுபிடிச்சோம்னா, ஹோம் வைஃபைல இருக்க எஸ்எஸ்ஐடி மூலியமா பிஎஸ்எஸ்ஐடி கண்டுபிடிச்சோம். அப்புறம் பிஎஸ்ஐடி கண்டுபிடிக்கும்போது அதோட லொகேஷன் இருந்துச்சு. அதுதான் ஹிரோசாகி. ஸோ ஹிரோசாகி பக்கத்துல என்ன லேக் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். லேக் நியர்பை அப்படின்னு குடுங்க. நியர்பை. ஸோ இதுல நெறைய லேக்ஸ் வந்து காமிக்குது. பட் வந்து இது எப்படி நம்மளால மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னா, maps.google.comல போயிட்டு ஆக்சுவலி ஜப்பான் வந்து எதுல இருந்துச்சுன்னா, டோக்கியோல இருந்துச்சா? டோக்கியோ மேப்ல போய்க்கோங்க. ஐ கெஸ் ஸ்பெல்லிங் தப்பா குடுத்துருக்கேனா? ஆட்டோ கரெக்ட்டா எடுத்துக்கும். ஓகே. டோக்கோன்னு இருக்கா? டோக்கியோ ஜப்பான்ல போங்க. ஸோ டோக்கியோ ஜப்பான் எங்க இருக்கு? லேக்ஸ்ன்னு குடுங்க. ஸோ இங்க நெறைய லேக் பிக்சர்ஸ் வருதா உங்களுக்கு? ஸோ இதுல ஒவ்வொரு லேக்கா போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு அந்த ஆக்சுவலி அந்த லொகேஷன் வந்து வேணும். நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த லொகேஷனும், அதுவும் வந்து மேட்ச் ஆகணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, இதையே நீங்க ரிவர்ஸ் சர்ச்சே பண்ணி பார்க்கலாம். யாண்டெக்ஸ்ல போயிட்டு. ஸோ ஏன் வந்து யாண்டெக்ஸ் இஸ் பெட்டர் தென் கூகுள் அப்படின்னு நம்ம ஜியோ லொகேட்டிங் இமேஜஸ்ல குடுத்துருப்போம். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. சாரி. யாண்டெக்ஸ்ல போயிட்டு இமேஜ் சர்ச். இதுல போயிட்டு அந்த இமேஜ் வந்து குடுங்க. அந்த லேக் இமேஜ. ஸோ இதே மாரி இமேஜ் எங்க இருக்கோ அது உங்களுக்கு கரெக்ட்டா எடுத்து குடுக்கும். எங்கருந்து எடுக்கப்பட்டதுன்னு. ஓகே. இது கூட மேட்ச் ஆகுது. ட்ரீமிங் ஆஃப் வின்டர் இன் வெதர்லேண்ட். ஆம்.
ஓகே. நோ. இது கிடையாது. ஓகே. இது இதுவும் ஓரளவுக்கு சிமிலரா இருக்கு. பட் இது என்னது ஒரு வேள ரைட் அப்பா இருக்குமோ? அப்படின்னு பயமாவும் இருக்கு. சில பேர் ரைட் அப்ஸ், மீடியம் இதுலலாம் எழுதியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த இமேஜஸுமே நமக்கு வரும். ஸோ இது இல்ல. ஓகே. இதுல கொஞ்சம் சிமிலாரிட்டீஸ் இருக்கிற மாரி இருக்கு. பட் எல்லாமே வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல இருக்கு. பட் இங்கேயுமே லேக் வந்து போகுது. டோக்கியோ ஜப்பான் வியூ அப்படின்னு போப்போம். அதோட சோர்ஸ் இமேஜ. இங்க கண்ட்ரோல் எஃப் குடுத்து லேக்ன்னு ஏதாவது இருக்கான்னு பாருங்க. அந்த மாரி எதுவும் இல்ல. மேபி டூரிசம் ஸ்பாட்ஸா இருக்கலாம். ம். மியூசியம், லேக்குன்னு எந்த ஒரு வேர்டுமே இல்ல. வேற இமேஜஸ்ல ஏதாவது சர்ச் பண்ணி பார்க்கலாமே! ஆர் நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, இந்த ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் தான் உங்களுக்கு ஈஸியா ஆக்சுவலி பிரெடிக்ட் பண்ணி தரும். லைக் இதே மாரி இமேஜ் உங்களுக்கு இருந்துச்சு அப்டின்னா, வேணா நான் என்ன பண்றேன்னா, லைட்டா இத கிராப் பண்ணி பார்க்குறேன். இதே சைஸ்ல என்ன இருக்குன்ட்டு. ஓகே. இது ஏதோ சுனாமி அலர்ட்டா என்னன்னு தெரியல. எர்த்குவேக் அலர்ட் இமேஜ் இது. இது மேபி அது பக்கத்துல லேக் இருக்கா? நோப். அது ஆக்சுவலி லேக் தான். பட் ஆனா நேம் எதுவும் கிளியரஸ்ட்டா இல்ல. ஹுங்காவா நியூக்ளியர் பிளான்ட். ஆம். வேற எது கூட அது சிமிலாரிட்டீஸா இருக்கு? ஃபுல்லாவே இது பண்ணி பார்ப்போம். மேபி கூகுள்ல இந்த 30 ட்ரை பண்ணி பார்க்கலாமா? கரெக்ட்டா குடுக்குமான்னு தெரியல. google.com சாரி images.google.com. ஸோ இதுல போயிட்டு இந்த கேமரா பட்டன சர்ச் பை இமேஜ குடுங்க. செலக்ட் இமேஜ். சாக்கரால இந்த பர்ட்டிகுலர் ஃபோல்டர வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே. இது ஆக்சுவலி அவங்களோட ட்வீட் போஸ்ட் நமக்கு வருது. வீக் 2ன்னு. ஓகே. அது யாரோ ரைட் அப் போட்டுருக்காங்க. சாரி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா GitHubல வீக் 2ன்னு போட்டிருக்கு. யாமன்டா ஃப்ளால்ஸ் சாரி யாமன்டா ம். ஆக்சுவலி மோஸ்ட்லி இது வந்து ஏதோ லிங்க் ஆகுது. பட் நம்ம வந்து அது அந்த லொகேஷன் அது என்ன லொகேஷன்னு நம்ம கண்டுபிடிச்சுட்டா, அதுல உள்ள நியர்பை லேக்க நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது கொஞ்சம் சிமிலாரிட்டியா இருக்கு. இத நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம். ஷட்டர் ஷாக் இமேஜ். இதோடைய நேம் யாமகட்டா ஜப்பான் அப்படின்னு இருக்கு. இது பக்கத்துல உள்ள லேக் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். கூகுள்ல போயிட்டு நியர்பை லேக். இங்க ஒரு லேக் நேம் இருக்கு. இத நம்ம குடுத்து பார்ப்போம் கரெக்ட்டான்னு. நோப். இது தப்பு. வேற என்னென்ன லேக் இருக்கு? யாமகட்டா ஃபேமஸ் லேக். வேணா டாப் பாப்புலர் ஆக்சுவலி நமக்கு அது ஜப்பான் தான் நமக்கு ஆல்ரெடி தெரியும். எப்படி தெரியும்னா, அந்த ஹிரோசக்கி மூலியமா இந்த லொகேஷன் கண்டுபிடிச்சோம்ல. ஸோ டாப் பாப்புலர் லேக் இன் ஜப்பான் ஹிரோசாக்கி அப்படின்னு குடுக்கலாம். ஸோ அது ஹிரோசாக்கில தான் இருக்கும் பேசிக்கலி. ஆ ஸோ இதுல வந்து ஒரு 4 லேக் நேம் தான் காமிக்குது. ஸோ இத நீங்க ஒவ்வொன்னா வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதுவே வந்து ஹிரோசாக்கிய நான் தூக்கி பார்க்குறேன். வெறும் ஜப்பான்னு மட்டும் குடுக்குறேன். எத்தன லேக்ஸ் நேம்ஸ் வருதுன்னு பார்ப்போம். லேக் கவாஸ்கி, ஒனுமா, பிவா. ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நெறைய லேக் நேம்ஸ் இருக்கு. ஓகே. லேக் என்பாரா. ஸோ இதோட ஆக்சுவலி இதுதான் நெனைக்கிறேன். இது எப்படி சொல்றேன் அப்டின்னா, ஆ ஏதோ ஒரு இமேஜ்ல பார்த்தேன் நானு. மேப்ஸ், கூகுள்.
ஜப்பான். ஃபுகுஷிமா, ஜப்பான். ஸோ இந்த மாரி நெறைய லேக் நேம்ஸ் இருக்கு. ஸோ நான் சர்ச் பண்ணதுல எனக்கு இதுதான் கெடைச்சது. ஓகேவா? ஸோ நீங்க ஒவ்வொரு லேக் நேமா இந்த மாரி இங்க ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். லேக் ஸ்பேஸ் அந்த கீவேர்ட் இருக்குல்ல, இத குடுத்து பாருங்க. கரெக்ட்டான ஸோ இதுதான் வந்து கரெக்ட்டான ஆன்சர். ஸோ நீங்க ஒவ்வொன்னா வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும். நான் சர்ச் பண்ணி ஆல்ரெடி வச்சிருந்ததுனால, எனக்கு இதுதான் அப்படின்னு தெரியும். ஸோ இத எப்படி நீங்க மேட்ச் பண்ண முடியும்னா, இந்த ரிவர்ஸ் சர்ச் மூலியமா மேட்ச் பண்ண முடியும். அப்படி இல்லன்னா உங்களுக்கு என்ன சொல்றது? லைக் ஒவ்வொரு லேக் நேம்ஸா நீங்க குடுத்து பார்த்து எது அது கரெக்ட்டா இருக்கோ, அத நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி என்னன்னா, "வாட் சிட்டி டஸ் த அட்டாக்கர் லைக்லி கன்சிடர் ஹோம்?" அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? ஹிரோசெகி தான் அவங்களோட ஹோம் அப்படின்னு தெரியும். ஸோ அத நீங்க குடுத்துக்கோங்க. சப்மிட் குடுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ரூம் யூ கம்ப்ளீட்டட். ஸோ இந்த ரூம்லேருந்து நீங்க கத்துக்கிட்ட பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஹேக்கரும் வந்து இந்த மாரி அவன் போற இடத்துலலாம் வந்து கண்டிப்பா போஸ்ட் பண்ணிட்டுலாம் போக மாட்டான். இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடிவேல் காமெடில அ திருடிட்டு வரம்போது மொளகாத்தூள் போட்டு வான்னு சொல்லுவாங்க. அது மாரி அவரு இன்னொருத்தர் என்ன பண்ணுவாரு, திருடுன வீட்லருந்து அவங்க வீடு வரைக்கும் மொளகாத்தூள் போட்டு வருவாரு. அதே மாரி தான் இருக்கு. மொளகா பொடி போட்ட மாரி இவரு போற இடத்தெல்லாம் வந்து இந்த மாரி ஃபுட் பிரிண்ட் மாரி வச்சதுனால, நம்மளால ட்ரேஸ் பேக் பண்ண முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்ப எப்பயுமே வந்து ஆ நீங்க இருக்கிற லைக் நீங்க ஃபோட்டோஸ் போடலாம் எல்லாம் ஓகே தான். பட் என்ன சொல்றது? இவன் வந்து ஒரு ஹேக்கரு. பட் இவன் வந்து சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறதுனால, அவன் வந்து போஸ்ட் போட்டுக்கிட்டே போறான். லைக் நான் எங்க தங்குனேன், அ லைக் இது கூட ஒரு நேச்சுரல் சினேரியோ தான்னு வைங்களேன். இத கூட விட்டுருங்க. நான் எங்க தங்குனேன், அப்புறம் மேப் லொகேஷனு, ஈவன் அந்த எஸ்எஸ்ஐடி இருக்கிற அந்த டீப் பேஸ்ட் யூஆர்எல் சாரி அந்த ஹாஷ் வேல்யூ. ஸோ இதெல்லாம் அவன் டைரக்ட்டா வந்து க்ளூவே குடுத்துட்டான். மேபி இது வந்து நம்ம ஒரு சாம்பிள் ஓஎஸ்என்டி இன்வெஸ்டிகேஷன்னால இவங்க இந்த மாரி ஒரு என்ன சொல்றது? என்னமோ சொல்லுவாங்கல்ல, சாக் பப்பேட்டா என்னமோ சொல்லுவாங்க. அந்த மாரி அக்கவுண்ட்ட இவங்க கிரியேட் பண்ணி வச்சதுனால, நமக்கு ஈஸியா இருந்துச்சு கிளியர் பண்ண. பட் ரியல் வேர்ல்டுல ஓஎஸ்ஐஎன்டி இன்வெஸ்டிகேஷன் வந்து கண்டிப்பா இப்படி இருக்காது. மேபி ஓரளவுக்கு நம்ம ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் மத்த இதெல்லாம் கண்டுபிடிச்சதெல்லாம் ஓகே. பட் இந்த மாரி க்ளூஸ்லாம் யாருமே வந்து விட்டு வைக்க மாட்டாங்க. அப்படி இருந்தா நம்மளால ஈஸியா வந்து பிரெடிக்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். அவ்வளதான். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ஒரு ஆ இந்த ரூம நீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். சாக்குரா ரூம். ஒரு சாம்பிள் இன்வெஸ்டிகேஷன் ஓஎஸ்ஐஎன்டி. ஆ இந்த மாரி ஒரு நல்ல வீடியோல நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் கைஸ். தேங்க்ஸ். தேங்க் யூ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது குறைகள் இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ்.